ஸோ வணக்கம். நம்ம பார்த்தோம்னா இந்த வாரத்தோட கம்பைலேஷன் தான் பார்க்க போகிறோம். கரண்ட் அஃபேர்ஸ் ஓகேங்களா. ஃப்ரம் 21st அதாவது மண்டேலேருந்து சாட்டர்டே வரைக்கும் நடந்த இம்பார்ட்டண்ட்டான சில ஆர்டிகல்ஸ் மட்டும் பார்க்கலாம் ஓகேங்களா. ஸோ இதில் ஃபஸ்ட் ஆர்டிக்கல் பார்த்தோன்னா இன்டர்நேஷ்னல் ரிலேஷன்ஸ் பற்றின ஒரு ஆர்டிக்கல். ஸோ மேக்ஸிமம் இந்த வீக்கில் பார்த்தோம்னா நிறைய இன்டர்நேஷ்னல் சம்மந்தமான இஷ்யூஸ் தான் பார்த்தோம்னா நிறைய வந்திருக்கு. ஸோ சைனா இந்தியாவோட அந்த முன்னாடி இருந்த ப்ராப்ளம் பார்த்தோம்னா இப்போ ஓரளவுக்கு சொல்யூஷன் வந்த மாதிரி இருக்குது. ஸோ பிரிக்ஸ் சமிட்காக நம்மளோட பிரைம் மினிஸ்டர் போனது. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தோம்னா ஜெர்மன் சான்ஸ்லர் பார்த்தோம்னா எங்கள் இந்தியாவுக்கு பார்த்தோம்னா விசிட் பண்ணது இந்த மாதிரி. ஸோ இந்த ஆர்டிக்கலில் பாருங்களேன். ஸோ குவாட் குரூப் ஆஃப் கண்ட்ரீஸ் பார்த்தோம்னா டேக் பார்ட் இன் பேக் டு பேக் நாவல் வார் கேம்ஸில் பார்த்தோம்னா இருந்திருக்காங்க ஓகேங்களா. ஸோ நம்ம முன்னாடி பார்த்துருக்கோம் இல்லைங்களா. ஸோ நமக்கு நாவல் சீஃப் யார் அப்படின்றது தெரியணும் ஓகேங்களா. ஸோ இதை தெரிஞ்சுக்கணும். ஸோ அது போக வி ஹாவ் டு நோ பார்த்தோம்னா வாட் இஸ் ஸ்குவாட் குரூப்பிங் ஓகேங்களா. ஸோ இது ஏன்னா இப்போ பார்த்தோம்னா இந்த வீக்கில் இந்தியா சைனாவோட அந்த ப்ராப்ளம் பார்த்தோம்னா ஸோ லேண்ட் இஷ்யூ பார்த்தோம்னா ஓரளவுக்கு சொல்யூஷன் வந்திருக்கு. ஸோ இது பார்த்தோம்னா ஆக்சுவலாக குவாட் குரூப்பிங்கோட மெயின் ஐடியாவே பார்த்தோம்னா டு கண்ட்ரோல் த சைனீஸ் இன்ஃப்ளூயன்ஸ் பார்த்தோம்னா இந்த இந்தியன் ஓஷன் ரீஜன் ஓகேங்களா. ஸோ அதுதான். ஸோ இதில் பார்த்தோம்னா இந்த ஆர்டிக்கல் பாருங்களா. ஸோ ஃபஸ்ட்டு வி ஹாவ் டு நோ ஹூ ஆர் த மெம்பர்ஸ் ஆஃப் பார்த்தோம்னா குவாட் குரூப்பிங் ஓகேங்களா. ஸோ அது இந்தியா, ஆஸ்திரேலியா, ஜப்பான் அண்ட் த யூஎஸ் ஓகேங்களா. ஸோ பிகாஸ் இது ஏன் இம்பார்ட்டன்ட்னா இப்போ நடந்த டெக்னிக்கல் எக்ஸாமில் கூட பார்த்தோம்னா குவாட் குரூப்பிங் பற்றி பார்த்தோம்னா கேட்டிருந்தாங்க ஓகேங்களா. ஸோ அதனால் இது பார்த்தோம்னா இம்பார்ட்டன்ட் ஓகேங்களா. என்னென்ன கண்ட்ரிஸ் இருக்குது அப்படின்றது. ஸோ இதில் பார்த்தோம்னா எல்லாமே இம்பார்ட்டண்டான கண்ட்ரிஸ் தான் ஓகேங்களா. ஸோ ஜப்பான், யூஎஸ் இது எல்லாமே. ஸோ இது போக பார்த்தோம்னா குவாட் மாதிரி யூ ஹாவ் டு நோ ஆஸ்திரேலியா, யூகே, யூஎஸ் ஓகேங்களா. ஸோ இதை பற்றி பார்த்தோம்னா கொஞ்சம் தெரிஞ்சுக்கோங்க. ஸோ அது போக இப்போ எக்ஸைஸ் மலபார் பார்த்தோம்னா பை த 4 countries concluded on Friday of the coast of Visakhapatnam ஓகேங்களா. ஸோ we have to know where is the Visakhapatnam ஓகேங்களா. it was in ஆந்திர பிரதேஷ் ஓகேங்களா. ஸோ இதை நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க ஓகேங்களா. ஸோ இப்போ நீங்கள் நடந்த கோர்ட் எக்ஸாமில் கூட பார்த்தோம்னா ஹூ இஸ் த சீஃப் மினிஸ்டர் ஆஃப் தெலுங்கானான்னு கேட்டிருந்தாங்க ஓகேங்களா. ஸோ அப்போ ஆந்திர பிரதேஷோட சீஃப் மினிஸ்டரும் பார்த்துக்கோங்க. பிகாஸ் அங்கே இருக்கிற டெப்டி சிஎம் பார்த்தோம்னா சில கான்ட்ரவர்ஷியலான ஸ்பீச்சஸ் கொடுத்தாங்க இல்லைங்களா. ஸோ அதனால் ஓகேங்களா. ஸோ சின்ன எக்ஸாம்ஸில் பார்த்தோம்னா அதுவும் கேட்கறதுக்கு பார்த்தோம்னா வாய்ப்பு இருக்குது. ஸோ அது போக பார்த்தோம்னா இந்த ஆர்டிக்கலில் வி ஹாவ் டு நோ அபவுட் த பார்ட் ஆஃப் த மல்டிலேட்டரல் வி ஹாவ் டு நோ அபவுட் எக்ஸைஸ் கக்கடு ஓகேங்களா. ஸோ ஹோஸ்டட் பை த ராயல் ஆஸ்திரேலியன் நேவி ஃப்ரம் செப்டம்பர் 9 to 20 பார்த்தோம்னா இது பண்ணியிருக்காங்க ஓகேங்களா. ஸோ அது போக இப்போ இதை பாருங்களேன். ஸோ எக்ஸைஸ் மலபார் பார்த்தோம்னா விச் பிகான் இன் 1992 தான் பார்த்தோம்னா இந்த மலபார் எக்ஸசைஸ் பார்த்தோம்னா ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சிச்சு. ஸோ ஃபஸ்ட் இது பார்த்தோம்னா ஒரு பைலேட்ரல் நாவல் ட்ரில்லாக தான் பார்த்தோம்னா ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சது ஓகேங்களா. பிட்வீன் இந்தியா அண்ட் த யூஎஸ் ஓகேங்களா. ஸோ ஃபஸ்ட்டு இந்தியாவுக்கும் யூஎஸ்க்கும் பைலேட்ரலான ஒரு எக்ஸசைஸாக தான் பார்த்தோம்னா 1992 ஸ்டார்ட் ஆச்சு. has evolved into a key multilateral event-ஆக பார்த்தோம்னா இன்றைக்கி வந்திருக்கு ஓகேங்களா. பிகாஸ் இன்றைக்கி பார்த்தோம்னா 4 countries பார்த்தோம்னா இருக்காங்க இல்லைங்களா. ஸோ அது இந்த நாளுமே பார்த்தோம்னா குவாட் குரூப் மெம்பர்ஸ் தான் பார்த்தோம்னா இருக்காங்க ஓகேங்களா. ஸோ அப்போது இந்தியாவும் பார்த்தோம்னா வேர்ல்டு இதில் பார்த்தோம்னா மல்டிலேட்ரலிசமாக தான் பார்த்தோம்னா ப்ரொமோட் பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ அதனால் இந்த மாதிரியான டேர்ம்ஸ் பார்த்தோம்னா நமக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஓகேங்களா. ஸோ அதே மாதிரி எய்ம்ட் அட் என்ஹான்சிங் இன்டர் ஆப்பரபிலிட்டி, fostering mutual understanding and addressing shared maritime challenges in the Indian Ocean and Indo-Pacific region ஓகேங்களா. ஸோ போத் த இந்தியன் ஓஷன் அண்ட் இண்டோ-பசிபிக் ரீஜன் பார்த்தோம்னா அட்லஸ் வச்சு தெரிஞ்சுக்கோங்க. ஸோ அந்த இடத்துல சைனீஸோட இன்ஃப்ளூயன்ஸ் பார்த்தோம்னா அதிகமாக இருக்கிறதுனால தான் ஸோ இந்த மாதிரியான குரூப்பிங்ஸ் பற்றி பார்த்தோம்னா கேட்குறாங்க ஓகேங்களா. ஸோ ஜஸ்ட் கோ த்ரூ சம் ஆஃப் த ஆர்டிகல்ஸ் பார்த்தோம்னா அப்சர்வர் ரிசர்ச் ஃபவுண்டேஷன்ஸில் பார்த்தோம்னா குவாடை பற்றி பார்த்தோம்னா இருக்குது. ஸோ நம்ம ப்ரீவியஸ் ஆர்டிகல்ஸில் டிஸ்கஸ் பண்ண மாதிரி தான் ஓகேங்களா. ஸோ அது ஏஷியன் நாட்டோன்ற ஒரு பெர்ஸ்பெக்டிவ்லேயே பார்த்தோம்னா பார்க்குறாங்க. பட் அவர் சைடில் பார்த்தோம்னா எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் மினிஸ்ட்ரியிலேருந்து பார்த்தோம்னா அவங்க கிளியராக சொல்லியிருக்காங்க. ஸோ ஓகேங்களா. ஸோ இது பார்த்தோம்னா எந்த மாதிரியான ஒரு குரூப்பிங் கூட இதை குவாடை நீங்கள் கம்பேர் பண்ண வேண்டாம் அப்படின்ற மாதிரி ஓகேங்களா. ஸோ இதை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. ஸோ அடுத்து ப்ரீவியஸ் இனிமேல் வர ஆர்டிக்கல் ப்ரீவியஸ் ஆர்டிக்கல் இல்லை. ஸோ கம்மிங் ஆர்டிகல்ஸில் பார்த்தோம்னா நம்ம இங்கே நாவலுக்காக பார்த்தோம்னா நிறைய சப்மரைன்ஸ், ஏர்க்ராஃப்ட் கேரியர்ஸ்லாம் பார்த்தோம்னா இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை பற்றியும் பார்க்கலாம். பிகாஸ் கோர்ட் எக்ஸாமில் கூட பார்த்தோம்னா கேட்டிருந்தாங்க. எஸ்ஐ எக்ஸாமில் பார்த்தோம்னா சப்மரைன்ஸ் பற்றி பார்த்தோம்னா கேட்டிருக்காங்க ஓகேங்களா. ஸோ அதனால் அந்த நேம்ஸும் பார்த்தோம்னா தெரிஞ்சு வச்சுக்கோங்க ஓகேங்களா. ஸோ அதே மாதிரி இந்த எக்ஸசைஸ் கக்கடுவை பற்றி பார்த்தோம்னா கொஞ்சம் நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க ஓகேங்களா. ஸோ அது போக வி ஹாவ் டு நோ ஓகேங்களா. ஸோ வேர் ஆர் தீஸ் கண்ட்ரீஸ் பார்த்தோம்னா ஜியோகிராஃபிக்கலாக எந்தெந்த லொக்கேஷனில் பார்த்தோம்னா இருக்குன்றதை கொஞ்சம் தெரிஞ்சுக்கோங்க ஓகேங்களா. ஸோ அது போக இப்போ ஜப்பானில் பார்த்தோம்னா இப்போ புது பிரைம் மினிஸ்டர் வந்திருக்காங்க இல்லைங்களா. ஸோ அது இம்பார்ட்டன்ட்டு. ஸோ அதே மாதிரி யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்காவில் பார்த்தோம்னா இப்போது எலெக்ஷன் பார்த்தோம்னா வரப்போகுது இல்லையா. ஸோ அதை பற்றியும் பார்த்தோம்னா கொஞ்சம் தெரிஞ்சுக்கோங்க ஓகேங்களா. ஸோ
இஃப் யூ லுக் வந்து பார்த்தோம்னா ஃப்ரண்ட் லைனோட நியூஸ் சேனலில் பார்த்தீங்கன்னா வந்து பார்த்தோம்னா ஒரு சூப்பரான வந்து பார்த்தோம்னா ஒரு வீடியோ இருக்குது ஓகேங்களா. ஸோ ட்ரம்ப் அந்த ஹாரிஸ் அவங்களோட பாலிசிஸ் வந்து என்ன மாதிரி இருக்கும், ஸோ அதை பற்றின ஒரு டிஸ்கஷன் மாதிரி இருக்குது ஓகேங்களா. ஸோ டைம் இருந்தால் அதையும் வந்து பார்த்தோம்னா செக் பண்ணி பாருங்கள். ஓகே, ஸோ நம்மளோட நெக்ஸ்ட் ஆர்டிக்கல் பாருங்களேன். ஸோ நம்ம ப்ரீவியஸ் ஆர்டிக்கல் பார்த்தோம் இல்லைங்களா, ஸோ அதோட கண்டினியூஷன் மாதிரி தான் ஓகேங்களா. ஸோ இது இந்தியா சைனா வந்து பார்த்தோம்னா ரீச் டீல் அண்ட் ஈஸிங் LAC டென்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இல்லைங்களா. ஸோ யூ ஹாவ் டு நோ வாட் இஸ் த மீனிங் ஃபார் LAC ஓகேங்களா. லைன் ஆஃப் ஆக்சுவல் கண்ட்ரோலை தான் வந்து பார்த்தோம்னா நம்ம LACன்னு சொல்லுவோம். ஸோ இந்த LAC வந்து பார்த்திங்கன்னா இஃப் யூ டேக் வந்து பார்த்தோம்னா மேப் எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஸோ இந்தியா சைனா அந்த இதை வந்து பார்த்தோம்னா LAC அப்படின்னு சொல்லுவோம் ஓகேங்களா. இது ஏன் இம்பார்ட்டன்ட் அப்படின்னு பார்க்கும்போது குரூப் 4ல் அக்சேஷன் வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு லடாக்ல இருக்குது. ஸோ இது எந்த கண்ட்ரீஸ்க்கு வந்து பார்த்தோம்னா இடையில ப்ராப்ளமாக இருக்குன்ற மாதிரி கேட்டிருந்தாங்க ஓகேங்களா. ஸோ அதே மாதிரி பாகிஸ்தானோட அந்த பார்டரை வந்து பார்த்தோம்னா லைன் ஆஃப் கண்ட்ரோல் அப்படின்னு சொல்லுவோம் ஓகேங்களா. LOC அண்ட் திஸ் இஸ் LAC ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஓகேங்களா. ஸோ LOCனா எந்த கண்ட்ரியோட, LAC அப்படின்றது எந்த இதோடன்றதை பார்த்துக்கோங்க ஓகேங்களா. அதே மாதிரி சைனாவோட வந்து பார்த்தோம்னா பார்டர் ஷேர் பண்ணுற ஸ்டேட்ஸ் வந்து பார்த்தோம்னா இந்தியன் ஸ்டேட்ஸ் என்னென்னன்றதை பார்த்துக்கோங்க. பிகாஸ் வந்து பார்த்தோம்னா முன்னாடி ஜம்மு அண்ட் காஷ்மீர் வந்து பார்த்தோம்னா ஒரு ஸ்டேட்டாக இருந்தது. ஸோ இப்போ ஜம்மு அண்ட் காஷ்மீர் அண்ட் லடாக் வந்து பார்த்தோம்னா யூடிஸாக மாறியாச்சு இல்லையா. ஸோ அதனால் அந்த டேட்டா வந்து பார்த்தோம்னா நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க ஓகேங்களா. அது ஸோ இப்போ பாருங்களேன். ஸோ போத் அரைவ் அட் அன் அக்ரிமெண்ட் அண்ட் பேட்ரோலிங் அரேஞ்ச்மெண்ட்ஸ் அண்ட் ரெசல்யூஷன் ஆஃப் ஆல் ரிமைனிங் ஃப்ரிக்ஷன் பாயிண்ட்ஸ் ஓகேங்களா. நம்மளோட ஃபாரின் செக்ரட்டரி வந்து பார்த்தோம்னா சொல்லியிருக்காங்க ஓகேங்களா. அது அண்ட் கான் பேக் டு வேர் த சுச்சுவேஷன் வாஸ் இன் 2020 ஓகேங்களா. ஸோ ஜெய்சங்கர் எக்ஸலன்ட் அஃபேர்ஸ் மினிஸ்டர் ஓகேங்களா. ஸோ இது ஏன் வந்து பார்த்தோம்னா இம்பார்ட்டன்ட் அப்படின்னு பார்க்கும்போது பிரிக்ஸ் சமிட் வந்து பார்த்தோம்னா ரஷ்யாவில் கசன் அப்படின்ற பிளேஸில் நடந்துட்டு இருக்கு இல்லைங்களா. ஸோ அங்கே சைனீஸ் பிரசிடென்ட்டும் வந்து பார்த்தோம்னா வராங்க, இந்தியாவோட பிரைம் மினிஸ்டரும் போகிறாங்க ஓகேங்களா. ஸோ 2020க்கு அப்புறமா வந்து பார்த்தோம்னா இந்த ப்ராப்ளம் ஸ்டார்ட் ஆனதுலேருந்து ஸோ ஃபஸ்ட் டைம் வந்து பார்த்தோம்னா அவங்க பர்சனலாக வந்து பார்த்தோம்னா மீட் பண்ண போகிறாங்க ஓகேங்களா. ஸோ அப்போது அந்த கான்ட்ரவர்சிஸ் வந்து பார்த்தோம்னா தவிர்க்கிறதுக்காகவும், ஸோ அதே மாதிரி போத் கண்ட்ரீஸ் ஆர் சப்போர்ட்டிங் மல்டிலேட்ரலிசம் ஓகேங்களா. ஸோ அதனாலையும் வந்து பார்த்தோம்னா இந்த இஷ்யூ வந்து பார்த்தோம்னா வந்திருக்க மாதிரி தான் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் மினிஸ்ட்ரியிலேருந்து வந்து பார்த்தோம்னா சொல்லியிருக்காங்க. வி கேன் சி ஓகேங்களா. ஸோ அதே மாதிரி ரன் அப் டு ரெசல்யூஷன் பார்க்கும்போது ஸோ இந்த முன்னாடி அந்த ஈவெண்ட்ஸை பற்றி பாருங்களா. ஸோ இந்தியன் அண்ட் சைனீஸ் மிலிட்டரிஸ் ஹவ் பீன் லாக்ட் இன் த ஸ்டாண்ட் ஆஃப் அலாங் த லைன் ஆஃப் ஆக்சுவல் கண்ட்ரோல் சின்ஸ் May 2020 அந்த ப்ராப்ளம் இதாக இருக்குது. ஸோ அதே மாதிரி இந்தியா அனௌன்ஸ் தட் இட் ஹாஸ் ரீச் அக்ரிமெண்ட்ஸ் அண்ட் பேட்ரோலிங் அண்ட் அதர் இஷ்யூஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகேங்களா. ஸோ அது அண்ட் ஹீஸ் அவர் வந்து பார்த்தோம்னா ஃபாரின் செக்ரட்டரி ஓகேங்களா. ஸோ விக்ரம் மிஸ்ட்ரி ஓகேங்களா. ஸோ இந்தியன் ஃபாரின் சர்வீஸ் ஆஃபீஸராக இருந்தவர். ஸோ அதே மாதிரி ஜூலை 2024 மினிஸ்டர் ஜெய்சங்கர் வந்து பார்த்தோம்னா மீட்ஸ் சைனீஸ் ஃபாரின் மினிஸ்டர் வாங்கியை வந்து பார்த்தோம்னா அல்மாட்டி வியன்டியனில் வந்து பார்த்தோம்னா மீட் பண்ணியிருக்காங்க ஓகேங்களா. ஸோ நம்ம முன்னாடி பார்த்தோம் இல்லைங்களா ஏஷியானோட சமிட் லாவோஸில் நடந்துச்சுன்னு. ஸோ வியன்டியான் வந்து பார்த்தோம்னா அதோட கேபிட்டல் தான். ஸோ திஸ் இஸ் ஹவு த ப்ரீவியஸ் ஆர்டிகல்ஸ் ஆர் வெரி இம்பார்ட்டன்ட் ஓகேங்களா. ஸோ நம்ம முன்னாடி படிச்சிருந்தோம்னா தான் ஸோ அதோட கண்டினியூஷனாக வந்து பார்த்தோம்னா சில பாயிண்ட்ஸ் வந்து பார்த்தோம்னா நம்மளால் கேதர் பண்ணிக்க முடியும் ஓகேங்களா. அதே மாதிரி ஜூலை ஆகஸ்ட் எடுத்துக்கும் போது ஒர்க்கிங் மெக்கானிசம் ஆஃப் டிப்ளமேட்ஸ் மிலிட்ரி ஹோல்ட்ஸ் மீட்டிங்ஸ் இன் டெல்லி அண்ட் பெய்ஜிங் ஓகேங்களா. ஸோ சைனாவில் ஸோ இதுவும் பண்ணாங்க. செப்டம்பரில் அவர் நேஷனல் செக்யூரிட்டி அட்வைசர் அஜித் தாவல் வந்து பார்த்தோம்னா மீட்ஸ் வாங்கி இன் சென்ட் பீட்டர்ஸ்பர்க் ஓகேங்களா. ஸோ ரஷ்யாவில் தான் வந்து பார்த்தோம்னா அது இருக்குது. ஸோ அங்கே மீட் பண்ணாங்க. அண்ட் அக்டோபரில் மிலிட்ரி கமாண்டர்ஸ் டிப்ளமேட்ஸ் மீட் அட் லைன் ஆஃப் ஆக்சுவல் கண்ட்ரோல் பாயிண்ட்ஸ் ஓகேங்களா. ஸோ அதே மாதிரி ஃபாரின் செக்ரட்டரி விக்ரம் மிஸ்ரி மேட் த announcement on the breakthrough during a press briefing on PM Narendra Modi's visit to Russia ஓகேங்களா. ஸோ அந்த விசிட்க்கு முன்னாடி தான் அவரோட ஃபாரின் செக்ரட்டரி வந்து பார்த்தோம்னா இந்த மாதிரி சொல்லியிருக்காங்க ஓகேங்களா. ஸோ இந்த ஆர்டிக்கலில் வந்து பார்த்தோம்னா ஸோ 2020 வந்து பார்த்தோம்னா there was a ப்ராப்ளம் வந்து பார்த்தோம்னா இதாகுது பீப்புள் லிபரேஷன் ஆர்மியிலேருந்து. ஸோ இந்தியன்ஸ் வந்து பார்த்தோம்னா அதுக்கு ரெப்பர்கஷன் மாதிரி வந்து பார்த்தோம்னா இவங்களும் இது பண்ணுறாங்க. ஸோ த கிளாஷஸ் வந்து பார்த்தோம்னா ஸ்டார்ட் ஆகுது ஓகேங்களா. ஸோ அப்போ இருந்து வந்து பார்த்தோம்னா there was வந்து பார்த்தோம்னா நாட் எ கார்டியல் ரிலேஷன்ஷிப் பிட்வீன் இந்தியா அண்ட் சைனா ஓகேங்களா. ஸோ இப்போ இந்த ப்ராப்ளம் வந்து பார்த்தோம்னா ஒரு முடிவுக்கு வர மாதிரி வந்து பார்த்தோம்னா போயிட்டுருக்கு. ஸோ ஹவு வந்து பார்த்தோம்னா இட் வில் கம் அப்படின்றத நம்ம பார்க்கணும் ஓகேங்களா. பிகாஸ் வந்து பார்த்தோம்னா யூஎன் ஜெனரல் அசம்பிளியில் பேசும்போது வந்து பார்த்தோம்னா அவர் பிரைம் மினிஸ்டர் வந்து பார்த்தோம்னா ஸோ வார்ஸ் வந்து பார்த்தோம்னா வேண்டாம் அப்படின்னு தான் உக்ரைன் ரஷ்யா வார் அந்த இதுக்கு வந்து பார்த்தோம்னா பேசினார். ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம கண்ட்ரியில் இந்த மாதிரி இஷ்யூ நடக்கும்போது ஹவு இந்தியா இஸ் வந்து பார்த்தோம்னா சூசிங் எ பாத் அப்படின்றத வந்து பார்த்தோம்னா நம்ம பார்க்கலாம் ஓகேங்களா. ஸோ ஜஸ்ட் கோ த்ரூ திஸ் ஆர்டிக்கல் வித் ஹெல்ப் ஆஃப் வந்து பார்த்தோம்னா மேப் வச்சு நீங்கள் பாருங்கள். ஸோ அதே மாதிரி பிகாஸ் இந்த பிளேசஸ்லாம் வந்து பார்த்தோம்னா நம்ம மேப்பில் பார்க்கும்போது தான் ஈஸியாக தெரியும். அதே மாதிரி எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் மினிஸ்ட்ரியில் வந்து பார்த்தோம்னா பர்டிகுலராக பாருங்கள் ஓகேங்களா. ஸோ சுஹாஸ்னி ஹைதர் மேமும் வந்து பார்த்தோம்னா இது சம்மந்தமான இன்டர்நேஷனல் ரிலேஷன்ஸ் ஆர்டிக்கல் வந்து பார்த்தோம்னா எழுதியிருக்காங்க.
எழுதியிருக்காங்க. ஈவன் வந்து பார்த்தோம்னா இந்த ஆர்டிக்கலே வந்து பார்த்தோம்னா மேம் தான் எழுதியிருக்காங்க. ஸோ அந்த இதை பாருங்கள் ஓகேங்களா. ஸோ ஸ்டான்லி ஜானியோட ஆர்டிகல்ஸும் வந்து பார்த்தோம்னா பாருங்கள். ஸோ அதில் வந்து பார்த்தோம்னா நிறைய இன்ஃபர்மேஷன் வந்து பார்த்தோம்னா அவங்க கொடுத்துருக்காங்க ஓகேங்களா. ஸோ இந்த கேல்வன் வேலி வந்து பார்த்தோம்னா எங்கே இருக்குது, ஸோ இந்த மாதிரியான இஷ்யூஸ்லாம் வந்து பார்த்தோம்னா நம்ம தெரிஞ்சுக்கணும் ஓகேங்களா. ஸோ பிஃபோர் இந்த ஆர்டிக்கலை வந்து பார்த்தோம்னா நம்ம தெளிவாக புரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி ஓகேங்களா. ஸோ திஸ் இஸ் ஹவ் யூ ஹாவ் டு ரீட் த இன்டர்நேஷனல் ரிலேஷன்ஸ் ஆர்டிக்கல் ஓகேங்களா. ஸோ ப்ளீஸ் ரெஃபர் வந்து பார்த்தோம்னா அட்லஸ் வச்சு பார்த்தோம்னா இந்த இது பாருங்கள் ஓகேங்களா. பிகாஸ் வந்து பார்த்தோம்னா யூபிஎஸ்சியில் மெயின்ஸ் லெவலில் வந்து பார்த்தோம்னா GS2ல் தேர் ஆஸ்கிங் மோர் வந்து பார்த்தோம்னா இப்போ இந்த மாதிரியான ரீசன்ட் சைனா இந்தியா ரிலேஷன்ஸை தான் மெயினாக ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க ஓகேங்களா. ஸோ அதனால் வந்து பார்த்தோம்னா வி ஹாவ் டு வந்து பார்த்தோம்னா லுக் இன் டு தட் பெர்ஸ்பெக்டிவ் ஆல்சோ. ஓகே, ஸோ நம்மளோட நெக்ஸ்ட் ஆர்டிக்கல் வந்து பார்த்தோம்னா கம்ஸ் அண்டர் த நேஷனல் நியூஸ் ஓகேங்களா. ஸோ இன்றைக்கி இன்றைக்கி நம்ம ரீசன்ட்லி வந்து பார்த்தோம்னா சிட்டிசன்ஷிப் பற்றின ஒரு இஷ்யூ வந்து பார்த்தோம்னா போயிட்டே தான் இருக்குது ஓகேங்களா. ஸோ சிட்டிசன்ஷிப் அமெண்ட்மெண்ட் பில்லாக இருந்ததுலேருந்து ஸோ ஆக்டாக மாறினதுலேருந்து ஸோ அது ஒரு ப்ராப்ளமாக தான் இருந்துகிட்டே இருக்குது ஓகேங்களா. ஸோ இன்ன வரைக்கும் ஸோ ஹோம் மினிஸ்ட்ரி வந்து பார்த்தோம்னா அதுக்கான ரூல்ஸ்லாம் வந்து பார்த்தோம்னா இது பண்ணாங்க இல்லையா. ஸோ ஈவன் இன் 2022 குரூப் 1 வந்து பார்த்தோம்னா அதை பற்றி கேட்டிருந்தாங்க இல்லைங்களா. ஸோ அது UPSC இன்டர்வியூலையும் வந்து பார்த்தோம்னா அதை பற்றி கேட்டிருக்காங்க. ஸோ இந்த ஆர்டிக்கல் வந்து பார்த்தோம்னா இப்போது நம்ம ப்ரீவியஸ் வீக்கில் நம்ம பார்த்தோம் இல்லைங்களா. ஸோ சுப்ரீம் கோர்ட் வந்து பார்த்தோம்னா செக்ஷன் 6A வந்து பார்த்தோம்னா சிட்டிசன்ஷிப் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 1955 வந்து பார்த்தோம்னா அப்ஹோல்ட் பண்ணியிருக்காங்க அந்த மாதிரி. ஸோ இதை பற்றி தான் ஹிந்து எடிட்டோரியலில் வந்து பார்த்தோம்னா எழுதியிருக்காங்க. ஸோ இது பாருங்களா, கல்ச்சர் அண்ட் சொசைட்டி ஓகேங்களா. ஸோ இட் கம்ஸ் அண்டர் வந்து பார்த்தோம்னா இஃப் யூ GS1ல் வந்து பார்த்தோம்னா இந்தியன் சொசைட்டி அப்படின்னே வந்து பார்த்தோம்னா வி ஹாவ் அ செப்பரேட் டாபிக் ஓகேங்களா. ஸோ அதுக்கு கீழே நம்ம இதை எடுத்துக்கலாம் ஓகேங்களா. ஸோ இஃப் யூ டேக் பாலிட்டி இந்தியன் பாலிட்டியில் வந்து பார்த்தோம்னா சிட்டிசன்ஷிப் அப்படின்னு சொல்லிட்டே வந்து பார்த்தோம்னா வி ஹாவ் இந்த சிலபஸ் ஓகேங்களா. இட் கம்ஸ் அண்டர் த பார்ட் 2 ஓகேங்களா. ஸோ ஆர்டிக்கல் 5 to 11 ஓகேங்களா. ஸோ இதில் வந்து பார்த்தோம்னா இருக்குது ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரியான இதுவும் வந்து பார்த்தோம்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் தான். பிகாஸ் இன் குரூப் 1 B and C சர்வீசஸில் வந்து பார்த்தோம்னா ஆர்டிகல் 5 to 11 கொடுத்து அதை மேட்ச் த ஃபாலோயிங் மாதிரி வந்து பார்த்தோம்னா கேட்டிருந்தாங்க ஓகேங்களா. ஸோ அந்த கொஸ்டின் பேப்பரையும் ரெஃபர் பண்ணி பாருங்கள். ஸோ இதில் கோர்ட் வேர்டிக்ட் ஆன் சிட்டிசன்ஷிப் லா ஃபார் அசாம் ஹெல்ப்ஸ் அவாய்ட் வந்து பார்த்தோம்னா ஃப்ரெஷ் ப்ராப்ளம்ஸ் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஓகேங்களா. ஸோ இந்த ஆர்டிக்கலில் வந்து பார்த்தோம்னா நம்ம எக்ஸாம் பெர்ஸ்பெக்டிவில் எப்படி எடுத்துக்கலாம்னா ஸோ ஹவு த டெமோகிராஃபி ஆஃப் எ ஸ்டேட்டோ இல்லை ஒரு கண்ட்ரியோ வந்து பார்த்தோம்னா ஸோ அவங்களோட கல்ச்சரை வந்து பார்த்தோம்னா மேக்ஸிமம் அஃபெக்ட் பண்ணாதுன்ற மாதிரி தான் வந்து பார்த்தோம்னா இவங்க பேசியிருக்காங்க ஓகேங்களா. ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தோம்னா இப்போது நீங்கள் இதை எடுத்துக்கும் போது இந்தியா இஸ் த மோஸ்ட் பாப்புலஸ் கண்ட்ரி இன் த வேர்ல்டு ஓகேங்களா. ஸோ ஓவர்டுக் வந்து பார்த்தோம்னா சைனாவை ஓவர்டுக் பண்ணிட்டோம் நம்ம. ஸோ அதே மாதிரி அசாம் அக்கார்டை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும் ஓகேங்களா. ஸோ வாட் இஸ் அசாம் அக்கார்ட் அண்ட் ஹவு இஸ் வென் வாஸ் வந்து பார்த்தோம்னா இட் என்ஆக்டட் ஓகேங்களா. இது 1985 நம்ம ப்ரீவியஸ் கிளாஸஸில் பார்த்துருக்கோம் இல்லையா. ஸோ தட்ஸ் த ரீசன் வை ஐ எம் கோயிங் ஃபாஸ்ட் ஓகேங்களா. ஸோ 1985 கொண்டு வந்த இதுதான் இது. ஸோ ராஜீவ்காந்தி கவர்மெண்ட்டுக்கும் ஸோ அங்கே இருந்த சில அமைப்புகளுக்கும் இடையில வந்து பார்த்தோம்னா கொண்டு வந்தாங்க இல்லைங்களா. ஸோ அது போக வந்து பார்த்தோம்னா ஐ ஹாவ் டு எக்ஸ்பிளைன் ஒன் திங் இஸ் த ஜுடிஷியல் ரிவ்யூ அப்படின்றது என்னன்னா ஸோ ஐ ஆம் ரிவ்யூவிங் எ லா ஓகேங்களா. ஸோ வெதர் இட் இஸ் இன் த லிமிட்ஸ் ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன் ஓகேங்களா. ஸோ அதுதான் ஜுடிஷியல் ரிவ்யூ ஓகேங்களா. ஸோ அது இஃப் யூ டேக் ஆர்டிகல் 13 வந்து பார்த்தோம்னா லா இன்கன்சிஸ்டன்ட் ஆர் இன் டெரோகேஷன் வித் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் வந்து பார்த்தோம்னா ஷல் பி வந்து பார்த்தோம்னா வாய்டுன்னு அவங்க ஆர்டிகல் 13 கொடுத்துருக்காங்க ஓகேங்களா. ஸோ 13 வந்து பார்த்தோம்னா சில ஃபண்டமெண்டல் ரைட்ஸோட இதை நீங்கள் வைலேட் பண்ணுற மாதிரி இருந்தால் லா ஆட்டோமேட்டிக்லி வந்து பார்த்தோம்னா இன்வாலிட் ஆகிடும். ஸோ இட் டசன்ட் நீட் ஜுடிஷியல் ரிவ்யூ ஓகேங்களா செப்பரேட்டாக. பிகாஸ் இன் 2021 நினைக்கிறேன் ஓகேங்களா. ஸோ யூபிஎஸ்சியோட ப்ரிலிம்ஸ் கொஸ்டினில் வந்து பார்த்தோம்னா இது கேட்டிருந்தாங்க. ஸோ வெதர் த ஜுடிஷியல் ரிவ்யூ வந்து பார்த்தோம்னா மென்ஷன் பண்ணப்பட்டிருக்கா எக்ஸ்பிளிசிட்டாக கான்ஸ்டிடியூஷன் சொல்லிட்டு. ஸோ த ஆன்சர் இஸ் வந்து பார்த்தோம்னா நோ ஓகேங்களா. எக்ஸ்பிளிசிட்டாக மென்ஷன் பண்ணலை ஓகேங்களா. ஸோ ஜுடிஷியல் ரிவ்யூ அப்படிங்கிற டேர்ம் ஓகேங்களா. ஸோ இட் இஸ் இம்ப்ளிசிட்லி வந்து பார்த்தோம்னா மென்ஷன் தான் ஓகேங்களா. ஸோ மற்ற இதுக்கு தான் வந்து பார்த்தோம்னா ஜுடிஷியல் ரிவ்யூ போவாங்க ஓகேங்களா. ஸோ அந்த ஜுடிஷியல் ரிவ்யூ பண்ணும்போது ஸோ வெதர் இட் இஸ் வந்து பார்த்தோம்னா இம்பார்ட்டன்ட் கேசஸாக இருக்கலாமா ஓகேங்களா. சில பேசிக் ஸ்ட்ரக்சர் வாஸ் நாட் டிஃபைன்ட் இன் த கான்ஸ்டிடியூஷன் ஓகேங்களா. ஸோ அதே மாதிரி ஜுடிஷியரியும் வந்து பார்த்தோம்னா இதுதான் பேசிக் ஸ்ட்ரக்சர் அப்படின்னு சொல்லலை. தே ஆர் வந்து பார்த்தோம்னா எவால்விங் வித் வந்து பார்த்தோம்னா டிஃப்ரெண்ட் கேசஸ் ஓகேங்களா. ஸோ பேசிக் ஸ்ட்ரக்சர் அப்படின்றது என்னன்னா வித்தவுட் தட் த கான்ஸ்டிடியூஷன் வந்து பார்த்தோம்னா வில் நாட் வந்து பார்த்தோம்னா ஹேவ் அன் எஃபெக்ட் அப்படின்ற மாதிரி சிம்பிளாக சொல்லலாம் ஓகேங்களா. ஸோ அதுதான் இப்போ வரைக்கும் சுப்ரீம் கோர்ட் வந்து பார்த்தோம்னா சொல்லிட்டு இருக்காங்க ஓகேங்களா. ஸோ அது இல்லாமல் கான்ஸ்டிடியூஷன் வந்து பார்த்தோம்னா ஒரு பொருளற்றதாக ஆகிடும். ஸோ அந்த மாதிரியான ஆர்டிகல்ஸ் அந்த மாதிரியான விஷயங்களை தான் பேசிக் ஸ்ட்ரக்சர் அப்படின்னு வந்து பார்த்தோம்னா சொல்கிறோம் ஓகேங்களா. பட் we did not have வந்து பார்த்தோம்னா ஒரு டெஃபினட்டான ஒரு பார்த்தோம்னா ஒரு டெஃபினேஷன் வந்து பார்த்தோம்னா அதுக்கு கிடையாது ஓகேங்களா. ஸோ அது கேஸ் டு கேஸ் எவால்வ் ஆகுது இல்லையா. ஸோ அந்த மாதிரி இந்த மாதிரியான கேசஸ்க்கு
ஸோ ஒரு 3 judge பெஞ்சஸோ அந்த மாதிரி வந்து பார்த்தோம்னா இருந்தால் நல்லா இருக்காது. ஸோ கான்ஸ்டிடியூஷன் பெஞ்ச் வந்து பார்த்தோம்னா போகலான்ற மாதிரி தான். இஃப் யூ டேக் ஆர்டிகல் 145 சப் கிளாஸ் 3ல ஸோ இட் வாஸ் கிளியர்லி மென்ஷன் ஓகேங்களா. ஸோ தட்ஸ் த ரீசன் வை ஐ டோல்ட் யூ டு ரெஃபர் த கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரியான இதை பார்க்காம நீங்கள் அவங்களோட இதிலே பார்த்தீங்கன்னா யூ நோ ஓகேங்களா வாட் இஸ் த ஆர்டிகல் 145 சப் கிளாஸ் ஓகேங்களா. ஸோ அதிலே சொல்லியிருக்காங்க சில இம்பார்ட்டன்ட் கேசஸ்க்கு வந்து பார்த்தோம்னா ஸோ சுப்ரீம் கோர்ட் வந்து பார்த்தோம்னா கான்ஸ்டிடியூஷன் பெஞ்ச் போகணும் ஓகேங்களா. ஸோ வித் த மினிமம் மெம்பர்ஸ் ஆஃப் 5 அப்படின்னு சொல்லிட்டு. ஏன் கான்ஸ்டிடியூஷன் பெஞ்ச்னா 5 இருக்கணும் அப்படின்னு நிறைய பேர் கேட்குறீங்க இல்லைங்களா. ஸோ அதுக்கு கான்ஸ்டிடியூஷனே அவங்க சொல்லியிருக்காங்க ஓகேங்களா. ஸோ தட்ஸ் த ரீசன் வை ஐ டோல்ட் யூ டு ரெஃபர் எ ஸ்டாண்டர்ட் சோர்ஸ் ஓகேங்களா. ஸோ நாட் வந்து பார்த்தோம்னா இந்த மாதிரி சோர்ஸ் போகாமல் ஸோ ஒரு ஸ்டாண்டர்டான சோர்ஸ் போகும்போது தான் வி வில் நோ ஓகேங்களா. ஸோ வாட் தே ஆர் வந்து பார்த்தோம்னா சே அப்படின்ற மாதிரி ஓகேங்களா. ஸோ அதில் அவங்க கிளியராக சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த கான்ஸ்டிடியூஷன் பெஞ்ச் போயிட்டு இந்த மாதிரியான சில ஆர்டிகல்ஸை இல்லை சில விஷயங்களை நீங்கள் ஜுடிஷியல் ரிவ்யூ பண்ணுறீங்க ஓகேங்களா. ஸோ ஜுடிஷியல் ரிவ்யூ அப்படிங்கிறது நிறைய கேசஸ்க்கு பண்ணலாம். பட் வெதர் இட் இஸ் வந்து பார்த்தீங்கன்னா பேசிக் ஸ்ட்ரக்சரை அஃபெக்ட் பண்ணுற மாதிரி இருந்தால் இல்லை அந்த கேஸோட இம்பார்ட்டன்ஸ் அதிகமாக இருந்தால் வி கேன் கோ ஃபார் வந்து பார்த்தீங்கன்னா கான்ஸ்டிடியூஷன் பெஞ்ச் ஓகேங்களா. ஸோ தட்ஸ் த டிஃப்ரென்ஸ் ஓகேங்களா. ஸோ அதை பார்த்துக்கோங்க. பட் வென் இட் கம்ஸ் அண்டர் த ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் த லா ஆட்டோமேட்டிக்லி வந்து பார்த்தீங்கன்னா இன்வாலிட் ஆயிரும் ஓகேங்களா. ஸோ த லெஜிஸ்லேச்சர் ஆல்சோ நோ ஓகேங்களா ஹவு டு மேக் லாஸ் ஓகேங்களா வித்தவுட் அஃபெக்டிங் சம் ஆஃப் த ஸ்ட்ரக்சர்ஸ் ஓகேங்களா. ஸோ அது ஈவன் தோ இஃப் தே மேக் லா மீன்ஸ் வந்து பார்த்தோம்னா த ஜுடிஷியரி வில் வந்து பார்த்தோம்னா ஆக்ட் ஓகேங்களா. ஸோ அதுதான் ஓகேங்களா. ஸோ இந்த ஆர்டிக்கல்லையும் வந்து பார்த்தோம்னா அந்த இதுதான் சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஆர்டிக்கலில் வந்து பார்த்தோம்னா இஃப் யூ கோ த்ரூ மீன்ஸ்னாலே உங்களுக்கு நிறைய விஷயங்கள் தெரியும். ஸோ வாட் ஐ ஆம் சேயிங் இஸ் வந்து பார்த்தோம்னா யூ ஹாவ் டு நோ இன் திஸ் ஆர்டிக்கல் செக்ஷன் 6A அப்படின்றது என்னன்னு பார்த்துக்கோங்க. அதே மாதிரி சிட்டிசன்ஷிப் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 1955. ஸோ ஏன்னா கான்ஸ்டிடியூஷனில் வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு சிட்டிசன்ஷிப் கொடுக்கப்பட்டிருக்கா. ஸோ அதே மாதிரி அதில் என்னென்ன ப்ரொவிஷன் சொல்லப்பட்டிருக்காங்க. வெதர் சிட்டிசன்ஷிப் இஸ் ஏ கான்ஸ்டிடியூஷனல் ரைட் ஆர் லீகல் ரைட் ஆர் ஏ ஸ்டாட்டுட்டரி ரைட் அப்படின்றத பார்த்துக்கோங்க ஓகேங்களா. இஃப் யூ நோ த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் கான்ஸ்டிடியூஷனல் ரைட், லீகல் ரைட் ஆர் ஸ்டாட்டுட்டரி ரைட், ப்ளீஸ் கமெண்ட் இந்த கமெண்ட் செக்ஷன் ஓகேங்களா. அதர்வைஸ் ஐ வில் டீச் யூ இன் த நெக்ஸ்ட் கிளாஸ் ஓகேங்களா வாட் இஸ் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் திஸ் ஓகேங்களா. இது பிகாஸ் இட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஓகேங்களா த டிஃப்ரென்சஸ் இஸ் ஓகே அது. ஸோ அதே மாதிரி வி ஹாவ் டு நோ வாட் இஸ் த டெமோகிராஃபி ஆஃப் அசாம் ஓகேங்களா. பிகாஸ் இட் இஸ் ஒன் ஆஃப் த நார்த் ஈஸ்டர்ன் ஸ்டேட்ஸ் ஓகேங்களா. ஸோ அது மணிப்பூர்லேயும் வந்து பார்த்தோம்னா கிரைசிஸ் வந்துச்சு இல்லையா. பிகாஸ் ஆஃப் திஸ் கைண்ட் ஆஃப் வந்து பார்த்தோம்னா டெமோகிராஃபிக் டிவிஷன் தான் ஓகேங்களா. குக்கி மிசோஸ் அந்த குரூப் கூட வந்தது ஓகேங்களா. ஸோ அதை பற்றி வந்து பார்த்தோம்னா நம்ம தெரிஞ்சுக்கணும் ஓகேங்களா. ஸோ தட்ஸ் வை சுப்ரீம் கோர்ட் வந்து பார்த்தோம்னா இந்த மாதிரியான கேசஸ்க்கு வந்து பார்த்தோம்னா ஒரு கான்ஸ்டிடியூஷன் பெஞ்ச் வச்சு கொடுக்குறாங்க. அதே மாதிரி இந்த ஜட்மெண்ட்டும் வந்து பார்த்தோம்னா 4:1 மெஜாரிட்டியில் தான் வந்து பார்த்தோம்னா கொடுத்துருக்காங்க ஓகேங்களா. ஸோ ஐ டோல்ட் யூ பிஃபோர் ரைட். ஸோ அதாவது ஒருத்தர் அந்த நிராகரிக்கப்படுறதோ இல்லை எதிர்ப்பு சொல்கிற கருத்துக்களுக்கு வந்து பார்த்தோம்னா நம்ம முன்னுரிமை கொடுக்கணும்னு சொல்லியிருக்கேன் இல்லைங்களா. ஸோ அந்த ஒரு பர்சன் டிசன்ட் கொடுத்ததையும் வந்து பார்த்தோம்னா நம்ம தெரிஞ்சுக்கணும் ஓகேங்களா. ஸோ அது போக வந்து பார்த்தோம்னா ஆல்கஹால் பற்றியும் வந்து பார்த்தோம்னா ஒரு கேஸ் போயிட்டு இருந்துச்சு. அதுவும் சுப்ரீம் கோர்ட் வந்து பார்த்தோம்னா ஒரு கான்ஸ்டியூஷன் பெஞ்ச் தான் கொடுத்தாங்க. ஸோ அதில் பிவி நாகரத்னா மேம் மட்டும் டிசென்டிங் ஜட்மெண்ட் கொடுத்துருக்காங்க ஓகேங்களா. ஸோ ஜஸ்ட் ரீட் ஹர் ஆர்டிகல் ஓகேங்களா. ஸோ அந்த டிசென்டிங் ஜட்மெண்ட் பற்றி படிங்க. ஸோ அவ்வளோ ஒரு உண்மையாகவே அந்த கருத்து நல்லா தான் இருந்தது ஓகேங்களா. யோசிக்கிற மாதிரி தான் இருக்குது. ஸோ அதை பற்றி பாருங்கள் ஓகேங்களா. பிகாஸ் வந்து பார்த்தோம்னா ப்ரீவியஸ் ஒரு டைமும் வந்து பார்த்தோம்னா ஸ்டேட் அந்த மைனிங் கெப்பாசிட்டி இதில் வந்து பார்த்தோம்னா அவங்க ஒரு டிசென்டிங் ஜட்மெண்ட் தான் கொடுத்துருந்தாங்க. ஷி வாஸ் த ஒன்லி பர்சன் ஓகேங்களா ஹூ கேவ் தட். அண்ட் அந்த டைம்லேயே அவங்க வியூ வந்து பார்த்தோம்னா ரொம்பவே நல்லா இருந்தது ஓகேங்களா. ஸோ அது நிறைய பேர் வந்து பார்த்தோம்னா இன்டர்வியூஸ்லேயும் வந்து பார்த்தோம்னா ஆன்சர் பண்ணாங்க. ஸோ தே கெட் அப்ளாஸ் ஒன்லி ஓகேங்களா. ஸோ பிகாஸ் அந்த மாதிரியான டிசென்டிங் ஜட்மெண்ட்டை பற்றியும் நம்ம தெரிஞ்சுக்கணும் ஓகேங்களா. ஸோ அந்த குறையும் வந்து பார்த்தோம்னா நம்ம தெரிஞ்சுக்கும் போது தான் வி வில் நோ ஓகேங்களா. ஸோ எல்லா ஸ்பியர்லேயும் வந்து பார்த்தோம்னா அந்த விஷயத்தை நம்ம அப்ரோச் பண்ண முடியும் ஓகேங்களா. ஸோ அதுதான் வந்து பார்த்தோம்னா இது ஓகேங்களா. ஸோ March 25, 1971 தான் அவங்க ஃபிக்ஸ் பண்ணாங்க. ஸோ ஆஃப்டர் தட் வந்து பார்த்தோம்னா March 26 வந்து பார்த்தோம்னா சர்ச் லைட் ஆப்ரேஷன் நடந்தது இல்லைங்களா. ஸோ அதை பற்றி தான் வந்து பார்த்தோம்னா ஃபுல்லாக எழுதியிருக்காங்க ஓகேங்களா. ஸோ ஜஸ்ட் கோ த்ரூ பண்ணுங்க ஓகேங்களா. ஸோ இந்த சூரியகாந்தா வந்து பார்த்தோம்னா பெட்டிஷனர் டெமோகிராஃபிக் ஆங்ஸைட்டின்ற மாதிரி அவர் தான் அந்த டிசென்டிங் ஜட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. பட் ஈவன் வந்து பார்த்தோம்னா சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா சொல்லும் போதும் அந்த மாதிரி எல்லாம் எந்த ப்ராப்ளமும் கிடையாது ஓகேங்களா. ஸோ ஃப்ராட்டர்னிட்டிக்கு கீழே தான் வந்து பார்த்தோம்னா இந்த மாதிரியான விஷயங்கள் நாங்கள் ஜட்மெண்ட் கொடுத்துருக்குன்ற மாதிரி தான் சொன்னாங்க ஓகேங்களா. அண்ட் யூ ஹாவ் டு நோ வாட் இஸ் த மீனிங் ஆஃப் ஃப்ராட்டர்னிட்டி ஓகேங்களா. இட் வாஸ் மென்ஷன் இன் த ப்ரியாம்பிள் ஓகேங்களா. ஸோ ஜஸ்ட் கோ த்ரூ திஸ் ஆர்டிகல் வித் சம் ஆஃப் த டேட்டாஸ் ஓகேங்களா வாட் ஐ டோல்ட் யூ ஓகேங்களா. ஸோ இஃப் யூ நோ தட் பேசிக் கான்செப்ட்ஸ் லைக் demographic divide and citizenship and section 6A and what is the national register of citizens and what is the national population register and how a demography is influencing its surrounding ஓகேங்களா. ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள் படிச்சுட்டு தான் நம்ம இந்த மாதிரியான கல்ச்சர் அண்ட் சொசைட்டி மாதிரியான ஒரு டாபிக் உள்ள நம்ம போக முடியும் ஓகேங்களா. ஸோ அப்போ தான் இந்த ஆர்டிக்கலுமே புரியும் ஓகேங்களா. ஸோ கோ த்ரூ இட் ஓகே. ஸோ நம்மளோட நெக்ஸ்ட் ஆர்டிக்கலும் நம்ம ப்ரீவியஸ் ஆர்டிக்கல் மாதிரி தான். ஸோ இட் இஸ் வந்து பார்த்தோம்னா செக்யூலரிசம் இஸ் எ கோர் பார்ட் ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன் ஓகேங்களா. ஸோ அப்படின்னு சொல்லிட்டு
நம்ம சுப்ரீம் கோர்ட் சொல்லியிருக்காங்க the core part is nothing but the basic structure only. Okay, ஸோ அது சுப்ரீம் கோர்ட் வந்து பார்த்தோம்னா சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த கேஸ் ஆக்சுவலாக வந்து பார்த்தோம்னா இப்போ சுப்ரமணியன் சுவாமி வந்து பார்த்தோம்னா ஹி வாஸ் ஆல்சோ ஏ கான்ஸ்டியூஷனல் எக்ஸ்பர்ட் ஒன்லி. ஓகேங்களா, ஸோ ஐ பர்சனலி ஹாவ் சம் இது இருந்தாலும் ஐ ஆல்வேஸ் லைக் இஸ் ஆர்கியூமெண்ட்ஸ் ஆன் த கான்ஸ்டிடியூஷன் பற்றின ஒரு ஐடியாஸ் அண்ட் அவரோட அந்த ஒரு எக்ஸ்பெரிமெண்டல் வந்து பார்த்தோம்னா தாட்ஸ் அந்த கான்ஸ்டிடியூஷன் வந்து பார்த்தோம்னா ஐ ரியலி இம்ப்ரெஸ்ட். ஓகேங்களா, ஸோ அது அவரோட நிறைய இன்டர்வியூஸ் வந்து பார்த்தோம்னா யூடியூப்பில் இருக்குது. ஓகேங்களா, ஸோ அதெல்லாம் ஜஸ்ட் கோ த்ரூ பண்ணுங்கள், யூ வில் நோ த கிளாரிட்டி. ஓகேங்களா, ஸோ ஆஃப் டிஃப்ரெண்ட் ஆர்டிகல்ஸ். ஓகேங்களா, ஸோ அது பிகாஸ் ஹீஸ் ஆல்சோ ஏ கான்ஸ்டிடியூஷனல் எக்ஸ்பர்ட். ஓகேங்களா, சுஹாசினி ஹைதர் மேமோட அப்பா அவர். ஓகேங்களா, ஸோ அது அதே மாதிரி சுப்ரீம் கோர்ட் ஆன் மண்டே செட் செக்யூலரிசம் இஸ் அன் indelible and core part of the basic structure of the constitution. ஓகேங்களா, ஸோ ஹியர் இட் கம்ஸ் த பேசிக் ஸ்ட்ரக்சர். ஓகேங்களா, ஸோ வி ஹாவ் டு நோ. ஓகேங்களா, இப்போ நீங்கள் கேசவனந்த பாரதி கேஸ் ஜட்மெண்ட் 1973 எடுத்துக்கும் போது ஸோ அங்கே தான் வந்து பார்த்தோம்னா இந்த பேசிக் ஸ்ட்ரக்சர் அப்படின்ற ஒரு கான்செப்டே வந்து பார்த்தோம்னா சுப்ரீம் கோர்ட் வந்து பார்த்தோம்னா இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. ஓகேங்களா, ஸோ அது இஃப் யூ ரேட் வந்து பார்த்தோம்னா இன் 11th NCERTயில் வந்து பார்த்தோம்னா இந்தியன் பாலிட்டிக்ஸ். ஓகேங்களா, அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புக் இருக்குது. இஃப் யூ ரேட் தட் வந்து பார்த்தோம்னா ஒரு குட்டான ஒரு டிபேட் இருக்கும். ஓகேங்களா, லெஜிஸ்லேச்சருக்கும் ஜுடிஷியரி இவங்க ஒன்று கொண்டு வந்தால் அவங்க ஒன்று கொண்டு வருவாங்க. இட் ரியலி வந்து பார்த்தோம்னா நல்லாயிருக்கும், அது வேணால் படித்து பாருங்கள். ஓகேங்களா, ஸோ அது ஒன் ஆஃப் த பெஸ்ட் புக்ஸ். ஓகேங்களா, ஸோ அது த கோர்ட் வந்து பார்த்தோம்னா அப்சர்வேஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ எ பேட்ச் ஆஃப் பெட்டிஷன்ஸ் ஃபைல் பை அவர் ஃபார்மர் ராஜ்யசபா. ஓகேங்களா, மெம்பராக இருந்தவர் தான் இந்த சுப்ரமணியன் சுவாமி அண்ட் அதர்ஸ் வந்து பார்த்தோம்னா சேலஞ்ச் பண்ணியிருக்காங்க. என்னன்னா இன்க்ளூஷன் ஆஃப் த வேர்ட்ஸ் சோஷியலிஸ்ட் secular in the preamble to the constitution. ஓகேங்களா, so we all know the 42nd constitutional amendment act 1976 added வந்து பார்த்தோம்னா this secular and socialist and integrity. ஓகேங்களா, அப்படின்றது நமக்கு தெரியும் இல்லையா. ஈவன் தோ தீஸ் வேர்ட்ஸ் வந்து பார்த்தோம்னா நாட் மென்ஷன்ட் இன் த ஒரிஜினல் கான்ஸ்டிடியூஷன், அவர் கான்ஸ்டிடியூஷன் ஃப்ரேமர்ஸ் வந்து பார்த்தோம்னா சொல்லியிருக்காங்க அவர் கான்ஸ்டிடியூஷன் இஸ் ஆல்வேஸ் ஏ செக்யூலர் அண்ட் சோஷியலிஸ்ட் கான்ஸ்டிடியூஷன் தான் அப்படின்ற மாதிரி தான். ஓகேங்களா, ஸோ அது ஸோ அப்புறமா 1976 வந்து பார்த்தோம்னா 42nd ஆக்ட் மூலிமா வந்து பார்த்தோம்னா இந்திரா காந்தி கவர்மெண்ட் தான் வந்து பார்த்தோம்னா இதை ஆட் பண்ணுறாங்க. ஸோ அது ஆட் பண்ணியிருக்க வேண்டான்ற மாதிரி இவங்க வந்து பார்த்தோம்னா சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, கோர்ட்டும் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்க்கும்போது ஸோ நைதர் அதாவது நீங்கள் ஆட் இருந்திருந்தாலும் அவர் கான்ஸ்டிடியூஷனிஸ்ட் வந்து பார்த்தோம்னா ஆல்வேஸ் செக்யூலர் அண்ட் சோஷியலிஸ்ட் அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, ஸோ இதில் வந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு பார்க்கும்போது யூ ஹாவ் டு நோ வாட் இஸ் த மீனிங் ஃபார் செக்யூலர் அண்ட் சோஷியலிஸ்ட் அப்படின்றது. அண்ட் செக்யூலர் அப்படின்னு எடுத்துக்கும் போது த செக்யூலரிசம் இஸ் வந்து பார்த்தோம்னா வெரி வெரி இம்பார்ட்டன்ட் திங். ஓகேங்களா, அண்ட் இட் இஸ் ஆல்சோ ஒன் ஆஃப் த சென்சிட்டிவ் இஷ்யூ அப்படின்ற மாதிரி சொல்லலாம். ஓகேங்களா, ஸோ அது அண்ட் வி ஹாவ் வந்து பார்த்தோம்னா வெஸ்டர்ன் செக்யூலரிசம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது அண்ட் இந்தியன் செக்யூலரிசம் அப்படின்னு சொல்லிட்டே ஒன்று இருக்குது. ஓகேங்களா, இஃப் யூ ரீட் பொலிட்டிக்கல் சயின்ஸ் வந்து பார்த்தோம்னா ஒரு ஆப்ஷனலாக நீங்கள் படிக்கும் போது யூ வில் நோ த டிஃப்ரென்ஸ். ஓகேங்களா, ஸோ இது ஸோ த வெஸ்டர்ன் செக்யூலரிசம் அண்ட் இந்தியன் செக்யூலரிசம் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா இன் வெஸ்டர்ன் செக்யூலரிசமில் the state will not interfere in the affairs of the religion. ஓகேங்களா, ஸோ அதுதான். பட் இந்தியன் செக்யூலரிசம்னு எடுத்துக்கும் போது the state will interfere in the affairs of a religion. ஓகேங்களா, ஸோ அப்படின்றது என்னன்னா வெஸ்டர்ன் செக்யூலரிசமில் ஸ்டேட் தனியாக செயல்படும், அந்த ரிலீஜன் இஷ்யூவில் இவங்க தலையிட மாட்டாங்க. அண்ட் ரிலீஜன் ஆல்சோ டஸ் நாட் வந்து பார்த்தோம்னா இன்டர்ஃபியர் இன் த ஸ்டேட். ஓகேங்களா, பாலிடிக்ஸ். ஓகேங்களா, அது பட் இன் இந்தியா இஃப் யூ டேக் வந்து பார்த்தோம்னா சம் ஆஃப் த ரிலீஜன் வந்து பார்த்தோம்னா டிஸ்கிரிமினேட் பண்ணுற மாதிரி இருந்தாலோ சில நிறைய விஷயங்கள் இருக்கு இல்லையா. ஐ எம் நாட் மென்ஷனிங் வந்து பார்த்தோம்னா எனி பர்டிகுலர் ரிலீஜன், ஐ எம் சேயிங் வந்து பார்த்தோம்னா ஆல் தஸ். ஓகேங்களா, ஏன்னா இங்கே எல்லாருக்கிட்டையும் வந்து பார்த்தோம்னா சின்ன சின்ன குறை இருக்குதான். ஓகேங்களா, ஸோ அது ஸோ அதில் ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது ஈவன் இஃப் யூ டேக் வந்து ஐ எம் சேயிங் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தோம்னா இஃப் யூ டேக் சபரிமலா கேஸ். ஓகேங்களா, இட் கம்ஸ் அண்டர் திஸ் ஒன்லி. ஓகேங்களா, ஸோ அது ஓகே ஸோ இட் இஸ் வந்து பார்த்தோம்னா அஃபெக்டிங் த டிக்னிட்டி ஆஃப் விமன் அப்படின்னு சொல்லும் போது தான் ஸோ அந்த இதை வந்து பார்த்தோம்னா அவங்க இன்டர்ஃபியர் பண்ணாங்க சுப்ரீம் கோர்ட். ஓகேங்களா, ஸோ விமன் வில் ஆல்சோ வந்து பார்த்தோம்னா கோ டு த டெம்பிள் அப்படின்ற மாதிரி. ஓகேங்களா, ஸோ அப்போது ஒரு ரிலீஜன் வந்து பார்த்தோம்னா டிஸ்கிரிமினேட் பண்ணுது ஹியூமன் அப்படின்னு பார்க்கும்போது இங்கே காடை விட ஹியூமன்ஸ் தான் வந்து பார்த்தோம்னா தே ஹாவ் வந்து பார்த்தோம்னா லைஃப். ஓகேங்களா, ஸோ அவங்க தான் ஒரு எக்ஸிஸ்டடான ஒரு பீயிங்காக இருக்காங்க. ஓகேங்களா, வெதர் காட் வில் எக்ஸிஸ்ட் ஆர் நாட். ஓகேங்களா, தட் இஸ் வந்து பார்த்தோம்னா டிபேட் ஒன்லி. ஓகேங்களா, ஸோ கடவுள் நம்பிக்கை இருக்கிறதும் இருக்குன்னு சொல்கிறதுக்கும் எனக்கு உரிமை இருக்குது, இல்லைன்னு சொல்கிறதுக்கும் எனக்கு உரிமை இருக்குது. ஓகேங்களா, ஸோ அந்த மாதிரி தான். ஸோ கடவுளை இங்கே இருக்கா இல்லையான்ற டிபேட் கூட நம்ம போல. ஸோ தெரியாத கடவுளை விட தெரிஞ்ச ஒரு மனுஷனை நீங்கள் கடவுள் பேரை சொல்லி துன்புறுத்தும் போது ஐ ஆம் வந்து பார்த்தோம்னா கோ வித் தட் ஹியூமன் ஒன்லின்றது தான் சுப்ரீம் கோர்ட்டோட இது. ஓகேங்களா, ஸோ இட் ஷோஸ் ரைட் ஹவு வெல் த கான்ஸ்டிடியூஷன் மேக்கர்ஸ் ஆர். ஓகேங்களா, ஸோ அதே மாதிரி இப்போ கான்ஸ்டிடியூஷன் வந்து பார்த்தோம்னா ரான்சாக்கிங் டாக்குமெண்ட் அப்படின்ற மாதிரி தான் அம்பேத்கர் சொல்லியிருக்காரு தான். ஓகேங்களா, பட்
வி சேஞ்ச்ட் ஓகேங்களா அந்த சம் ஆஸ்பெக்டை வந்து பார்த்தோம்னா இந்தியனோட சொசைட்டிக்கு ஏற்ற மாதிரி நம்ம மாற்றிருக்கோம். ஜஸ்ட் நம்ம ரேன்சாக் பண்ணி எல்லா ஆர்டிகல்ஸும் அப்படியே வச்சுக்கல ஓகேங்களா. ஸோ இங்கே இருக்கிற பிரச்சனைக்கு ஏற்ற மாதிரி சில ஆர்டிகல்ஸை நம்ம மாற்றிருக்கோம் ஓகேங்களா. ஸோ தட்ஸ் த ரீசன் ஒய் த கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா இஸ் வந்து பார்த்தோம்னா ஸ்டில் எ சக்ஸஸ்ஃபுல் டாக்குமெண்ட்டாக வந்து பார்த்தோம்னா இருந்துட்டு இருக்கு ஓகேங்களா. ஸோ இது அம்பேத்கரே வந்து பார்த்தோம்னா பெருமையாக சொல்லியிருக்காங்க ஓகேங்களா. ஸோ அது ஸோ யூ ஹேவ் டு நோ திஸ் கைண்ட் ஆஃப் வந்து பார்த்தோம்னா இஷ்யூஸ் அண்ட் வாட் இஸ் த பேசிக் ஸ்ட்ரக்சர் அண்ட் ஒய் த சுப்ரீம் கோர்ட் வந்து பார்த்தோம்னா ஸோ மச் கிவ் வேல்யூஸ் டு திஸ் பேசிக் ஸ்ட்ரக்சர் அப்படின்றது எல்லாமே ஓகேங்களா. ஸோ அகைன் ஐ எம் சேயிங் வந்து பார்த்தோம்னா என்னன்னா ஸோ ப்ளீஸ் டவுன்லோட் த கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா ஓகேங்களா. ஸோ அது இப்போ ஒரு ரெட் புக் மாதிரி கூட ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இட் கம்ஸ் அரௌண்ட் 700 rupees தான் ஓகேங்களா. ஸோ எவ்வளோ செலவு பண்ணுறோம் அந்த புக்கை வாங்கி வச்சுக்கோங்க ஓகேங்களா. ஸோ நீங்கள் சீரியஸாக கான்ஸ்டிடியூஷனை வந்து பார்த்தோம்னா ரெஃபர் பண்ணி இந்த மாதிரி ஆர்டிகல்ஸ் படிக்கும் போது ஸோ யூ வில் வந்து பார்த்தோம்னா give less importance to வந்து பார்த்தோம்னா some reference books ஓகேங்களா, because it is the original version ஓகேங்களா. ஸோ அது ஸோ அப்போ தான் you will have more knowledge on this ஓகேங்களா. ஸோ அது எப்படி வந்து பார்த்தோம்னா இன்டர்ஃபியர் பண்ணியிருக்காங்க. ஸோ சுப்ரீம் கோர்ட்டோட ஜட்மெண்ட்ஸும் வந்து பார்த்தோம்னா பாருங்கள் ஓகேங்களா. ஸோ இதுதான் சொல்லியிருக்காங்க இங்கே பாருங்களா. ஒரிஜினலி த டெக்ஸ்ட் ஆஃப் த preamble declared India as a sovereign democratic republic தான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆர்டர் கூட வந்து பார்த்தோம்னா நிறைய எக்ஸாம்ஸில் வந்து பார்த்தோம்னா கேட்டிருக்காங்க ஓகேங்களா. அது the word socialist and secular were inserted between sovereign and democratic ஓகேங்களா. ஸோ இதில் the largest bench in the history of the Supreme Court வந்து பார்த்தோம்னா கேசவனந்த பாரதி கேஸ் தான் ஓகேங்களா. இன் கான்ஸ்டிடியூஷன் பெஞ்சில் யூ ஹாவ் எ மினிமம் நம்பர் ஆஃப் 5 ஓகேங்களா. இட் வில் பி மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் ஹவு மணி அப்படின்றது டிஃபைன் பண்ணல ஓகேங்களா. ஸோ அது ஸோ பாரதி கேஸ் had held that the preamble was an integral part of the constitution and was subject to the amending power of parliament provided the basic structure was not tinkered with ஓகேங்களா. ஸோ திஸ் இஸ் குரூப் 1 2024 ஓட ப்ரிலிம்ஸ் கொஸ்டின் ஓகேங்களா. ஸோ ஜஸ்ட் ரெஃபர் பண்ணி பாருங்கள். நிறைய இன்ஸ்டிடியூஷன்ஸ் வந்து பார்த்தோம்னா அதுக்கு தவறான ஒரு ஆன்சர் கீ தான் கொடுத்தாங்க ஓகேங்களா. ஸோ டிஎன்பிசிலேருந்து அது கரெக்டாக கொடுத்துருந்தாங்க. ஸோ இட் பாலிட்டி ஆல்சோ லக்ஷ்மிகாந்த் இதை பற்றி சம் ரெஃபரன்சஸ் வந்து பார்த்தோம்னா இருக்குது. பட் ஒன்ஸ் யூ வந்து பார்த்தோம்னா ரீட் சம் ஆர்டிகல்ஸ் இன் ஹிந்து அண்ட் சுப்ரீம் கோர்ட்டோட ஜட்மெண்ட் பார்த்தீங்கன்னா இந்த இதை நீங்கள் ஈஸியாக வந்து பார்த்தோம்னா ஆன்சர் பண்ணலாம் ஓகேங்களா. ஸோ அது அதே மாதிரி அட்வொகேட் ஸ்ரீராம் பராக்கத் வந்து அப்பியரிங் ஃபார் கம்யூனிஸ்ட் பார்ட்டி ஆஃப் இந்தியா லீடர் பினோய் விஸ்வன் said the 42nd amendment was indeed infamous ஓகேங்களா. It had after all tried to reduce the power of the Supreme Court and the High Courts while subsequent amendments more or less restored the constitution to what it was pre 1976 ஓகேங்களா. ஸோ இது நீங்கள் படிக்கும் போதே 42nd அமெண்ட்மெண்ட்டை பற்றி நிறைய கான்ட்ரவர்சிஸ் இருக்குது ஓகேங்களா. ஸோ இதை மினி கான்ஸ்டிடியூஷன் கூட சொல்கிறாங்க. பட் 42nd அமெண்ட்மெண்ட்டில் நிறைய பவர்ஸை வந்து பார்த்தோம்னா கவர்மெண்ட் எடுத்துக்கிட்டாங்கன்ற மாதிரி நம்ம பார்த்துருப்போம் ஓகேங்களா. ஸோ இல்லை கேள்விப்பட்டிருப்போம். இஃப் யூ ரீட் தட் புக் வந்து பார்த்தோம்னா அந்த என்சிஆர்டியில் தே கிளியர்லி வந்து பார்த்தோம்னா கிவ் த பாலிடிக்ஸ் ஓகேங்களா. ஃப்ரம் 1950s உங்களுக்கு ஒரு 2000 வரைக்குமே அந்த பாலிடிக்ஸ் எப்படி இருந்தது, கோலிஷன் கவர்மெண்ட் அண்ட் ஒன் பார்ட்டி டாமினன்ஸ் எல்லாமே அவங்க பியூட்டிஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க ஓகேங்களா. அது ஸோ அதுக்கப்புறம் 44th அமெண்ட்மெண்ட் ஆக்டில் வந்து பார்த்தோம்னா கவர்மெண்ட் கொண்டு வந்த சில அந்த ஓவர் ரீச்சை வந்து பார்த்தோம்னா கர்டைல் பண்ணுற மாதிரி தான் இந்த 44th அமெண்ட்மெண்ட் இருக்கும் ஓகேங்களா. ஸோ ஜஸ்ட் கோ த்ரூ திஸ் ஆர்டிகல் வித் ஹெல்ப் ஆஃப் தட் ஓகேங்களா. ஸோ இது ப்ளீஸ் வந்து பார்த்தோம்னா ரெஃபர் பண்ணுங்க இந்த ஆர்டிகல். ஒன் ஆஃப் த பியூட்டிஃபுல் ஆர்டிகல் ஓகே. ஸோ நம்மளோட நெக்ஸ்ட் ஆர்டிகல் பாருங்களா. இப்போ மோடி வந்து பார்த்தோம்னா புட்டினை மீட் பண்ணியிருக்காங்க. ஆஃபர்ஸ் ஆல் ஹெல்ப் டு எண்ட் கான்ஃப்ளிக்ட் ஓகேங்களா. ஸோ இட்ஸ் வந்து பார்த்தோம்னா ரஷ்யா உக்ரைன் கான்ஃப்ளிக்ட் இருக்கு இல்லைங்களா. ஸோ இந்த ஆர்டிகல் நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி ஸோ G8 அப்படின்றது தான் வந்து பார்த்தோம்னா அந்த G7 இன்றைக்கி இருக்கிறத வந்து பார்த்தோம்னா 2024 குரூப் 4 கேட்டிருந்தாங்க இல்லைங்களா. ஸோ 2023 G7 சம்மிட் வந்து பார்த்தோம்னா எந்த கண்ட்ரியில் நடந்ததுன்னு சொல்லிட்டு த ஆன்சர் வாஸ் ஜப்பான். அண்ட் 2024 இட் வாஸ் கோயிங் டு பி ஹெல்டுன்னு வந்து பார்த்தோம்னா கனடா ஓகேங்களா. ஸோ அதை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் யூ ஹாவ் டு நோ வாட் ஆர் ஆல் தி G7 கண்ட்ரிஸ் அப்படின்ற மாதிரி தே ஆர் ஆல் டெவலப்டு கண்ட்ரிஸ் தான் ஓகேங்களா. ஸோ அது எந்தெந்த ஏரியாஸாக வந்து பார்த்தோம்னா கான்சன்ட்ரேட் பண்ணுற மாதிரி இருக்குது அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் G20 பற்றி தெரிஞ்சுக்கோங்க ஓகேங்களா. ஸோ இதில் என்ன ஒரு வேர்டான விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா G20 பற்றி குரூப் 1 கேட்டாங்க, G7 பற்றி குரூப் 4 கேட்டிருந்தாங்க ஓகேங்களா. ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தோம்னா G8 அப்படின்ற ஒரு அமைப்பாக தான் வந்து பார்த்தோம்னா இந்த G7 முன்னாடி இருந்தது. ரஷ்யா வாஸ் மெம்பராக இருந்தாங்க. இன் 2014 வந்து பார்த்தோம்னா கிரைமியாவை அனெக்ஸ் பண்ணும் போது தான் இந்த கண்ட்ரிஸ் வந்து ரஷ்யாவை வெளியேற்றினாங்க ஓகேங்களா. ஸோ அதை பற்றின இன்ஃபர்மேஷனும் நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க ஓகேங்களா. ஸோ இதில் பாருங்களா, பிரைம் மினிஸ்டர் reiterates that such disputes should be resolved through peaceful means in his meeting with Iran's president ஓகேங்களா. ஏன்னா இப்போ ஈரான் பிரசிடென்ட்டும் புதுசாக
ஒரு மெம்பர் எலெக்ட் ஆனாங்க ஓகேங்களா. ஸோ அவரோட பேர் என்னன்றது நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் வாட் டைப் ஆஃப் எ பர்சன் அப்படின்றது நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க ஓகேங்களா. ஹியர் வாட் டைப் ஆஃப் பர்சன் போது ஸோ அவரோட உயரம் கலர் எல்லாம் இல்லை ஓகேங்களா. வாட் ஐடியாஸ் வந்து பார்த்தோம்னா ஹீ இஸ் ஹேவிங் ஓகேங்களா. வெதர் ஹீ இஸ் அ ரைட்டிஸ்ட் ஆர் லெஃப்டிஸ்ட் ஆர் எ மாடரேட் பர்சன் அப்படின்றது நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க ஓகேங்களா. அது he expresses deep concern over the escalating conflict in West Asia ஓகேங்களா. ஸோ நான் முன்னாடி சொல்கிறதா இஃப் யூ ரீட் வந்து பார்த்தோம்னா the continents அந்த மேப் வச்சு பார்க்கும் போது இப்போ வெஸ்ட் ஏஷியானா அவங்க கொடுத்துருக்காங்க. வெஸ்ட் ஏஷியானாலே என்னன்னு தெரியாமல் நம்ம ஒரு ஆர்டிக்கல் அப்ரோச் பண்ண முடியாது ஓகேங்களா. ஸோ தட்ஸ் த ரீசன் த பேசிக் இன்ஃபர்மேஷன்ஸ் ஆர் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் டு ரீட் நியூஸ் பேப்பர் ஓகேங்களா. நம்ம பேஸில் ஸ்ட்ராங்காக இருந்தால் தான் இந்த மாதிரியான ஆர்டிகல்ஸை அப்ரோச் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் ஓகேங்களா. ஸோ எடுத்த உடனே வந்து பார்த்தோம்னா சில விஷயங்களை இந்த மாதிரி இது பண்ணாதீங்க. ஸோ ஃபஸ்ட்டு பேசிக்கில் ஸ்ட்ராங் ஆகிட்டு ஸோ அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு அப்ரோச் பண்ணும்போது இட் வில் பி ஈஸி ஓகேங்களா. ஸோ இப்போ நான் ரெஃபர் பண்ணும் போதே அட்லஸ் வச்சுட்டு வாட் இஸ் வெஸ்ட் ஏஷியா, வாட் இஸ் ஏஷியா, இப்போ ஏஷியான்னு ஒரு கான்டினென்ட் இருந்தால் தான் ஸோ வெஸ்ட் ஏஷியானா என்ன, வெஸ்ட் சைடில் இருக்கிறதா அப்படின்றது உங்களுக்கு தெரியும் ஓகேங்களா. ஸோ ஜஸ்ட் கோ த்ரூ ஓகேங்களா லைக் திஸ் ஓகே. ஸோ அதே மாதிரி பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி மீட்ஸ் ரஷ்யன் பிரசிடென்ட் விளாடிமிர் புட்டின் இன் கசான். ஸோ இந்த கசன் அப்படின்ற லொக்கேஷனை பற்றி தெரிஞ்சுக்கோங்க ஓகேங்களா. ஸோ இட் இஸ் ஒன் ஆஃப் அ இம்பார்ட்டன்ட் பிளேஸ் இன் ரஷ்யா ஓகேங்களா. ஸோ அது அண்ட் டியூஸ்டே வந்து பார்த்தோம்னா மீட் பண்ணியிருக்காங்க இல்லையா. ஸோ இந்த ஆர்டிக்கலில் இது கொடுத்துருக்கிறத தாண்டி யூ ஹாவ் டு நோ அப்படின்றது என்னன்னா இப்போது பிரிக்ஸில் வந்து பார்த்தோம்னா எவ்வளோ மெம்பர்ஸ் வந்து பார்த்தோம்னா இருக்காங்க. ஸோ இப்போ முன்னாடி 5 மெம்பர்ஸ் இருந்தாங்க. பட் இன் ஜான்வரி 1, 2024 அனதர் 5 மெம்பர்ஸ் ஆட் ஆனாங்க இல்லைங்களா. ஸோ அதை பற்றி வந்து பார்த்தோம்னா நீங்கள் தெரிஞ்சுக்கணும் ஓகேங்களா. அண்ட் ஒய் தீஸ் கண்ட்ரீஸ் வந்து பார்த்தோம்னா ஆடட் இன் பிரிக்ஸ் அப்படின்றது நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க ஓகேங்களா. அதே மாதிரி ஃபினான்ஷியல் இன்டெகிரேஷனையும் பற்றி வந்து பார்த்தோம்னா அவர் பிரைம் மினிஸ்டர் வந்து பார்த்தோம்னா பேசியிருக்காரு ஓகேங்களா. ஸோ அதை பற்றியும் நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. ஒய் தி ஸ்பெசிஃபிக்கலி ஃபோக்கஸஸ் ஆன் த ஃபினான்ஸ் டாபிக் அப்படின்றது நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க ஓகேங்களா. அது ஸோ அதே மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா ரிசால்வ் த்ரூ பீஸ்ஃபுல் மீன்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகேங்களா. ஸோ இந்தியா இஸ் ஃபேமஸ் ஃபார் ஹிஸ் வந்து பார்த்தோம்னா நான் வயலண்ட் மூமெண்ட் தான் ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரியான விஷயத்தை தான் வந்து பார்த்தோம்னா இந்தியாவும் ப்ரமோட் பண்ணுறாங்க ஓகேங்களா. ஸோ அது போக இந்தியா இஸ் ஆல்வேஸ் அகெயின்ஸ்ட் டெரரிசம் ஓகேங்களா. ஸோ அதை பற்றி இதை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் ஓகேங்களா. ஸோ இந்த இதில் வந்து பார்த்தோம்னா மோடி டு ஹோல்ட் பைலேட்ரல் மீட்டிங் வித் சி டுடே ஓகேங்களா. நம்ம ஃபர்ஸ்ட் ஆர்டிக்கல் பார்த்தோம் இல்லைங்களா. ஸோ அவர் ஃபாரின் செக்ரட்டரி வந்து விக்ரம் மிஸ்ரி வந்து பார்த்தோம்னா ஸோ இப்போ இந்த 2 லீடர்ஸ் வந்து பார்த்தோம்னா மீட் பண்ண போகிறாங்க. ஸோ எந்த விதமான எஸ்கலேஷனும் இருக்கக்கூடாதுன்ற மாதிரி தான் பேசியிருந்தாங்க இல்லைங்களா. ஸோ இதில் என்ன ஒரு இம்பார்ட்டண்டான விஷயம்னா ஒய் சைனா இஸ் வந்து பார்த்தோம்னா நவ் வந்து பார்த்தோம்னா கொஞ்சம் இறங்கி வர மாதிரி இருக்காங்கன்னா ஸோ தே ஆர் ஆல்சோ ஹாவ் த கான்செப்ட் ஆஃப் மல்டிலேட்ரலிசம் ஓகேங்களா. பிகாஸ் China's economy is based on the multilateral ஓகேங்களா ட்ரேட் அந்த மாதிரியான இஷ்யூஸ் தான் ஓகேங்களா. ஸோ அதனால் they have to cooperate with வந்து பார்த்தோம்னா இந்தியா because India is also வந்து பார்த்தோம்னா growing in the South Asia and Southeast Asian region ஓகேங்களா. so that's the reason why China is வந்து பார்த்தோம்னா give some concession like this ஓகேங்களா. so if you read வந்து பார்த்தோம்னா some of the articles ராஜா மோகன் articles you will know these kind of nuances ஓகேங்களா. ஸோ அதை பற்றி நீங்கள் வந்து பார்த்தோம்னா தெரிஞ்சுக்கோங்க. ஸோ அதே மாதிரி இது 16th பிரிக்ஸ் சமிட் ஓகேங்களா. ஸோ அது முன்னாடி இந்த பிரிக்ஸ் சமிட் வந்து பார்த்தோம்னா எங்கே நடந்தது அப்படின்றத நீங்கள் வந்து பார்த்தோம்னா தெரிஞ்சுக்கணும் ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரியான விஷயம் எல்லாமே நம்ம வந்து பார்த்தோம்னா தெரிஞ்சுக்கணும். ஸோ அதே மாதிரி வெஸ்ட் ஏஷியானும் போது ஸோ ரஷ்யா உக்ரைன் கான்ஃப்ளிக்டை தாண்டி ஸோ இஸ்ரேல் இப்போ ஈரான் ஆல்சோ வந்து பார்த்தோம்னா ஆட் ஸோ அதே மாதிரி ஹவுதிஸ் ஹெசபுல்லாஸ் இந்த மாதிரியான குரூப்ஸ்லாம் வந்து பார்த்தோம்னா அந்த வாரிங் ஸோ இதை பற்றி வந்து பார்த்தோம்னா பிரைம் மினிஸ்டர் வந்து பார்த்தோம்னா பேசியிருக்காங்க ஓகேங்களா. ஸோ இதை பற்றி வந்து பார்த்தோம்னா நம்ம தெரிஞ்சுக்கோங்க ஓகே. ஸோ ஜஸ்ட் கோ த்ரூ திஸ் ஆர்டிக்கல் ஓகே. ஸோ நம்மளோட நெக்ஸ்ட் ஆர்டிக்கல் வந்து பார்த்தோம்னா எக்கானமி பற்றின ஒரு ஆர்டிக்கல் ஓகேங்களா. ஸோ இந்த ஆர்டிக்கல் ஏன் வச்சுருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிபார்ட்மெண்ட் எக்ஸாமில் வந்து பார்த்தோம்னா IMF ப்ரொஜெக்ட் பண்ண இந்தியாவோட க்ரோத் ரேட் என்னன்ற மாதிரி கேட்டிருந்தாங்க ஓகேங்களா. ஸோ தட்ஸ் த ரீசன் வை வி புட் திஸ் ஆர்டிக்கல் ஓகே. ஸோ இந்த மாதிரியும் நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க ஓகேங்களா. ஸோ அதுதான் இப்போ நீங்கள் எக்கனாமிக்ஸ் படிக்கும் போது எல்லாமே அவங்க வந்து பார்த்தோம்னா புக்கில் இருக்கிற டேட்டாஸே கேட்க மாட்டாங்க ஓகேங்களா. ஸோ அந்த கான்செப்டை நீங்கள் அப்ளை பண்ணி சால்வ் பண்ணுற மாதிரி தான் யூபிஎஸ்சியில் வந்து பார்த்தோம்னா கேட்டுட்ருக்காங்க இப்போ வரைக்கும். ஸோ குரூப் 1 லெவல்லையும் வந்து பார்த்தோம்னா அந்த மாதிரி தான் கேட்குறாங்க ஓகேங்களா. ஸோ அதனால் இந்த மாதிரி பேப்பர் ரீடிங்கும் வச்சுக்கோங்க வித் த அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் த கான்செப்ட்ஸ் ஓகேங்களா. ஸோ அதுதான். ஸோ IMF retains India's growth projection at 7% for financial year 25 ஓகேங்களா. So I previously told ஓகேங்களா. So you have to know the difference between what is academic year and what is the general calendar year and what is the financial year ஓகேங்களா. Because in 2016 or 17ல வந்து பார்த்தோம்னா நான் முதல்வன் இப்போ வந்தது. ஸோ முன்னாடி ஏஐசியில் என்ட்ரன்ஸ் எழுதும் போது ஸோ வாட் இஸ் த டெஃபினேஷன் ஃபார் ஃபினான்ஷியல் இயர் ஓகேங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தாங்க ஓகேங்களா. ஸோ அதை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. அந்த மாதிரி ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் வச்சு நிறைய ஒர்க் பண்ணுங்க ஓகேங்களா. ஸோ
அது ஸோ இதில் பாருங்களா growth decelerates அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க ஓகேங்களா. The chart shows India's growth rate in 2023 and its projected growth rates in 2024 and 2025 as per the International Monetary Fund's World Economic Outlook report ஓகேங்களா. So this was also asked in 2019 UPSC prelims ஓகேங்களா. World Economic Outlook was released by which organization ஓகேங்களா. It is nothing but International Monetary Fund, and here you have to know about who is the chief of வந்து பார்த்தோம்னா IMF அப்படின்றது. ஸோ அவங்க எந்த கண்ட்ரியை சார்ந்தவங்க அப்படின்றது நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க, தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகேங்களா. ஸோ இது நீங்கள் பாருங்களா 2023 தே ப்ரொஜெக்டட் வந்து பார்த்தீங்கன்னா 8.2 ஓகேங்களா ப்ரொஜெக்ட் பண்ணாங்க. அண்ட் இன் 2024 இட் வாஸ் 7 ஓகேங்களா. ஸோ அந்த க்ரோத் ரேட் வந்து பார்த்தீங்கன்னா கம்மியாயிட்டு வருது ஓகேங்களா. இன் 2025 இட் இஸ் 6.5 ஓகேங்களா. Here they mentioned this growth rate ஓகேங்களா. and you have to வந்து பார்த்தீங்கன்னா know in India's perspective ஓகேங்களா. it is வந்து பார்த்தீங்கன்னா IMF projection in India's perspectiveல RBI வந்து பார்த்தீங்கன்னா என்ன projection rate பண்ணியிருக்காங்க and IMF வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான projection rate பண்ணுறதுக்கு what is the reasons behind this ஓகேங்களா. ஸோ அப்படின்றது நம்ம தெரிஞ்சுக்கணும் ஓகேங்களா. இது the IMF வந்து பார்த்தீங்கன்னா maintained its June growth rate projects for India in its latest World Economic Outlook released on Tuesday to kick off the World Bank and IMF annual meetings in Washington ஓகேங்களா. the multilateral lender expected India to grow at 7% in the current fiscal year ending March 31st. So I told you right, the current fiscal is ending on March 31st 2025 and 6.5 in the next fiscal okay. That means April 1 2025 to March 31st 2026 okay. So world output was expected to grow at 3.2% in 2024 as well as 2025 okay, because the many countries are going to conduct elections okay. So USA is also going to conduct the election right, and we will see okay how this will impact the economy also okay. So the drop in India's growth from 8.2% in 2023 is because pent up demand accumulated during the pandemic has been exhausted okay. So on the pandemic create panna the demand is exhausted okay. So as the economy reconnects with its potential okay, the US is projected to grow at 2.8% this year and 2.2 next year, an upward revision from the July WEO update okay. World Economic Outlook update okay. Globally inflation has been on the way down. The global battle against inflation has largely been won even though price pressures persist in some countries okay. And you have to know here the Indian perspective okay. So RBI வந்து பார்த்தோம்னா monetary policy committee வந்து பார்த்தோம்னா what limit they are வந்து பார்த்தோம்னா set அப்படின்றது ஓகேங்களா. It is nothing but வந்து பார்த்தோம்னா 4 plus or minus 2 ஓகேங்களா. ஸோ இந்த லிமிட்டில் வச்சுருக்காங்க. ஸோ எம்பிசியோட கமிட்டியோட ரிப்போர்ட் வந்து பார்த்தோம்னா தட்ஸ் த ரீசன் வை வி ஹேவ் டு நோ திஸ் ஓகேங்களா. ஸோ இட் இஸ் ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் ஆர்டிக்கல் இன் த எக்கானமி செக்ஷன் ஓகே. ஸோ ஜஸ்ட் கோ த்ரூ திஸ். ஸோ இதுவும் அந்த இன்டர்நேஷனல் ரிலேஷன்ஸ் ஆர்டிக்கலோட தொடர்புடையது தான். மோடி சி ஜின்பிங் வெல்கம் பார்டர் பேக்ட் சீக்ஸ் டு ரீபில்ட் டைஸ் ஓகேங்களா. ஸோ நிறைய வருஷமாகவே பேசாமல் ஒரு முரண்பாடுகளாகவே இருந்த விஷயம் வந்து பார்த்தோம்னா they have to rebuild it ஓகேங்களா. ஸோ that's how the relationship will again revolve ஓகேங்களா. ஸோ பேசினா தானே எல்லா பிரச்சனையும் சால்வ் ஆகும் அப்படின்றது தான் வந்து பார்த்தோம்னா உலக தலைவர்களே முடிவு பண்ணியிருக்காங்க ஓகேங்களா. ஸோ அது the talks follow agreement to end 4-year standoff ஓகேங்களா. started in 2020. A bilateral meeting comes 5 years since last formal meet between the top leaders of India and China. Dialogue mechanism will be restarted ஓகேங்களா. So see this image ஓகேங்களா. So our Prime Minister always வந்து பார்த்தோம்னா have a warm welcome ஓகேங்களா. So and give a warm welcome with the leaders ஓகேங்களா. So you can see every photos of our Prime Minister ஓகேங்களா. He will always வந்து பார்த்தோம்னா welcome a person and always வந்து பார்த்தோம்னா கிவ் ஓகேங்களா. ஸோ அது ரொம்பவே நல்லாயிருக்கும், அவர்கிட்ட ஒரு பிடிச்ச விஷயமாகவே அதை பார்க்கலாம். ஸோ அண்ட் பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி அண்ட் சைனீஸ் பிரசிடென்ட் ஷி ஜின்பிங் மீட் ஆன் த சைட்லைன்ஸ் ஆஃப் த பிரிக்ஸ் சமிட் இன் கசன் ஓகேங்களா. ஸோ அது இங்கே பாருங்களா, இந்த ஃபர்ஸ்ட் ஃபார்மல் பைலேட்ரல் மீட்டிங் இன் 5 years, Prime Minister Narendra Modi and Chinese President Xi Jinping have welcomed the agreement for a resolution of the military standoff at the line of actual control announced earlier this week ஓகேங்களா. ஸோ அந்த இது ரொம்ப முக்கியம். ஸோ இப்போ அவங்க வந்து பார்த்தோம்னா கொண்டு வந்திருக்காங்க ஓகேங்களா. ஸோ we believe that the India-China relationship is very important not only for our people but also for global peace ஓகேங்களா, stability and progress. மோடி வந்து பார்த்தோம்னா பேசியிருக்காங்க. ஸோ அதே மாதிரி they tasked special representative on the border question, national security advisor Ajit Doval and China's foreign minister and senior Politburo member of the Chinese Communist Party Wang Yi were to meet at an early date to take forward the larger question of resolving the border dispute ஓகேங்களா. Here you have to know what is the role of the national security advisor and you have to know personally about Ajit Doval ஓகேங்களா. So he was one of the very ஒரு
என்ன சொல்கிறது இம்பார்ட்டண்டான ஒரு பர்சனாலிட்டி, அவரோட ஐடியாஸ் எல்லாமே நல்லா இருக்கும் ஓகேங்களா. ஸோ ஜஸ்ட் கோ த்ரூ பண்ணுங்க ஓகேங்களா. ஸோ இதில் ஸோ இது சம்மந்தமாக வந்து பார்த்தோம்னா நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கோங்க. இன்னும் ஓஆர்எஃப்ல வந்து பார்த்தோம்னா ஆர்டிகல்ஸ் இருக்குது ஓகேங்களா. ஸோ அதை பற்றின இதெல்லாம் நீங்கள் கொஞ்சம் தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் யூ ஹாவ் டு நோ த டீடைல்ட் ஆஃப் வந்து பார்த்தோம்னா கசன் ஓகேங்களா. ஸோ யூபிஎஸ்சி ப்ரிப்பேர் பண்ணுறவங்க வந்து பார்த்தோம்னா ஜஸ்ட் ஃபோக்கஸ் ஆன் கசன் பற்றின இன்ஃபர்மேஷன்ஸ் நிறைய எடுத்து வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ ஜஸ்ட் கோ த்ரூ திஸ் ஆர்டிகல். ஸோ நம்மளோட நெக்ஸ்ட் ஆர்டிகலும் வந்து பார்த்தோம்னா எக்கானமி சம்மந்தமான ஒரு ஆர்டிகல் தான் ஓகேங்களா. ஸோ இந்த ஆர்டிகல் பாருங்களேன், சைபர் ஃப்ராட் லாசஸ் could amount to 0.7% of GDP, that is none but gross domestic product ஓகேங்களா. ஸோ அது ப்ராஜெக்ட் மினிஸ்ட்ரி ஸ்டடி ஓகேங்களா. ஸோ இது எந்த மினிஸ்ட்ரின்னு பார்க்கும்போது வந்து பார்த்தோம்னா இட் இஸ் யூனியன் ஹோம் மினிஸ்ட்ரி ஓகேங்களா. ஸோ ஹியர் யூ ஹாவ் டு நோ. ஸோ சி திஸ் ஆர்டிக்கலில் இருக்கக்கூடிய சில இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து பார்த்தோம்னா if you read you know it ஓகேங்களா. I am saying some of the important news ஓகேங்களா. ஸோ அது அதே மாதிரி சில இம்பார்ட்டண்டான டாபிக்ஸ் பற்றி how we have to take notes அப்படின்றது ஓகேங்களா. ஸோ நான் முன்னாடி சொன்னேன் இல்லையா, அங்கே வெஸ்ட் ஏஷியான்னு சொன்னாங்க, இங்கே என்ன சொல்லியிருக்காங்கன்னு பாருங்களேன், சவுத் ஈஸ்ட் ஏஷியன் கண்ட்ரிஸ் ஓகேங்களா. ஸோ இதுக்காகவாது யூ ஹாவ் டு நோ த அட்லஸ் ஓகேங்களா. ஸோ ப்ளீஸ் பை அட்லஸ் அண்ட் ப்ரிப்பேர் ஓகேங்களா வித் த ஹெல்ப் ஆஃப் அட்லஸ் ஓகேங்களா. ஸோ அது ஸோ அதே மாதிரி the government has identified scam compounds in Southeast Asian countries ஓகேங்களா. You have to know the Southeast Asian countries okay, because Asian Association for Southeast Asian Nations ஓகேங்களா. ஸோ அது ஸோ அந்த இடத்துல ஏன் இந்த சைபர் கிரைம் வந்து அதிகமாக இருக்குது ஓகேங்களா. ஸோ அதை பற்றி தெரிஞ்சுக்கணும். அண்ட் யூ ஹாவ் டு நோ திஸ் ஓகேங்களா. இந்தியன் சைபர் கிரைம் கோஆர்டினேஷன் சென்டர் I4C ஓகேங்களா, இட் இஸ் விச் ரன்ஸ் அண்டர் த யூனியன் ஹோம் மினிஸ்ட்ரி ஓகேங்களா. ஸோ அதை பற்றி தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் ஐ திங்க் இன் எஸ்டர்டேஸ் நியூஸ் பேப்பர் இன் கிருஷ்ணகிரி த டிஸ்ட்ரிக்ட் எஸ்பி வந்து பார்த்தோன்னா அந்த ஸ்டோலன் ஃபோன்ஸ்லாம் வந்து பார்த்தோன்னா நிறையா திருப்பி கொடுத்த மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க ஓகேங்களா. ஸோ அது இட் கம்ஸ் அதுலேயும் சில டெக்னிக்கல் நியூஸஸ் இருக்குது ஓகேங்களா. ஸோ ஜஸ்ட் கோ த்ரூ திஸ் அண்ட் நோட் த இன்ஃபர்மேஷன்ஸ் ஓகேங்களா. ஸோ அதை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க ஓகேங்களா. ஸோ அது ஸோ சீனியர் கவர்மெண்ட் அஃபீஷியல் செட் தட் அக்கார்டிங் டு த I4C study, Mule Bank accounts for one of the significant contributors to that online financial scam that could potentially siphon of 0.7% of the country's GDP ஓகேங்களா. ஸோ த 0.7% ஆஃப் ஜிடிபி இது அப்படின்றது வந்து பார்த்தோம்னா ரொம்பவே பெரிய ஒரு விஷயம் தான் ஓகேங்களா. ஸோ அதே மாதிரி த சிட்டிசன் ஃபினான்ஷியல் சைபர் ஃப்ராட் ரிப்போர்ட்டிங் அண்ட் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் ஆஃப் I4C has identified 18 ATM hotspots across the country from where money was fraudulently withdrawn ஓகேங்களா. ஸோ ஏடிஎம் கொள்ளை வந்து பார்த்தோம்னா தமிழ்நாட்டிலே ஒரு பெரிய பிரச்சனையாக போயிட்டு இருந்தது இல்லையா. ஸோ அது கேஷ் withdrawals have also been reported from overseas ATMs using the debit cards of mule accounts in Dubai, Hong Kong, Bangkok and Russia ஓகேங்களா. The government has identified scam compounds in Southeast Asian countries such as Cambodia, Myanmar and Laos. And you have to know ஓகேங்களா. So here only the Asian summit was happened, right? And it is also in this cybercrime okay, which resemble call centers and have emerged as a hub of investment scams. Fraudsters, including a large number from India, make calls to unsuspecting people from Indian mobile phone numbers and due people of the money ஓகேங்களா. The official said that scam compounds have been recently identified in Azerbaijan ஓகேங்களா. Azerbaijan ஓகேங்களா. So Baku ஓகேங்களா. So here the conference of parties 29 meeting was going to happen okay. So in environment news, just go through it okay. The Home Ministry is likely to convene a meeting with the Union Finance Ministry and the Reserve Bank of India to develop a mechanism to rein in. You have to know ஓகேங்களா what is mule accounts ஓகேங்களா. ஸோ அதை பற்றி தெரிஞ்சுக்கோங்க. ஸோ தெரிஞ்ச கமெண்ட் பண்ணுங்க ஓகே. அது the bank officials have to alert if they see unusually வந்து பார்த்தோம்னா high value transactions in accounts which have low balances or belong to solid people. The fraudulent money is usually parked in these accounts before being taken out of the country in the form of cryptocurrency ஓகேங்களா. ஸோ cryptocurrency பற்றி யூபிஎஸ்சி கேட்டிருக்காங்க. ஸோ why I'm saying you have to வந்து பார்த்தோம்னா நோ அப்படின்னும் போது நம்மளா தெரிஞ்சுக்கும் போது சில விஷயங்கள் வந்து பார்த்தோம்னா ஞாபகம் இருக்கும் ஓகேங்களா. இஃப் யூ டோன்ட் நோ மீன்ஸ் ஐ வில் எக்ஸ்பிளைன் வந்து பார்த்தோம்னா இந்த நெக்ஸ்ட் கிளாஸ் ஆல்சோ ஓகேங்களா. ஸோ பட் யூ ஹாவ் டு ஒர்க் ஓகேங்களா. ஸோ இது ஓகேங்களா. ஸோ அப்போ தான் நம்ம ஒர்க் பண்ணும் போது தான் வந்து பார்த்தோம்னா இட் வில் டிஃப்ரென்ஷியேட் ஃப்ரம் தட் அனதர் பர்சன் ஓகேங்களா. ஹவு we are going to வந்து பார்த்தோம்னா கெட் மார்க்ஸ் ஓகேங்களா. ஸோ அதனால தான் வந்து பார்த்தோம்னா நீங்களும் கொஞ்சம் வந்து பார்த்தோம்னா கோஆப்ரேட் பண்ணி ஒர்க் பண்ணுங்க ஓகேங்களா. ஸோ உங்களுக்காக ஓகேங்களா, நாளைக்கு நீங்கள் சர்வீஸ் பண்ணுற பீப்புள்ஸ்க்காக வந்து பார்த்தோம்னா யூ ஹாவ் டு ஒர்க் இட் ஓகேங்களா. ஸோ இந்த ஆர்டிக்கல் வந்து பார்த்தோம்னா பாருங்கள் ஓகே. ஸோ இதில் சில இன்ஃபர்மேஷன் வந்து பார்த்தோம்னா நோட் பண்ணி வச்சுக்கோங்க ஓகே. ஸோ தேங்க்யூ.